आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है। आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे। அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தலில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. कोएलिशन सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. Sir, what are the demands that ADMK kept to alliance with BJP, that NDA? एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं. Sir, what about O Pannirselvam and TT Vidyanagaran? Are they also part of the NDA, or you wanted a united AIADMK, sir? एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம். सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट्स हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தான் பேச போறோம். இப்ப அது பேசு பொருளாக இல்லை. விருப்பமே இல்லாம அழைக்கப்படுறாரு, விருப்பமே இல்லாம போறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி தான் அந்த கூட்டணியை உருவாக்க பாக்குறாங்கன்னு பல்வேறு எதிர்கள் இருக்கு. இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பலமிழந்து காணப்படுகிறாங்க. எங்க அம்மா 8 அடினா எங்க எடப்பாடியார் 16 அடி பாயக்கூடியவர். நீங்க அதையெல்லாம் கவலைப்படாங்க. எங்க பொதுச் செயலாளர் யாரையும் போய் இது போய் என்ன வலுக்கட்டாயமாக போய் யாரையும் போய் கேட்கவும் மாட்டார். அப்படிப்பட்டவரா அல்ல. அவரை நாங்கள் தலைமை ஏற்றிருக்கிற எங்கள் சிங்கக்குட்டி. அவர் சிங்க பெண்மண்ணா புரட்சி தலைவனா அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி. உங்களுக்கு சந்தோஷம் தானா அண்ணாமலை மாத்த போறாங்களா? எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஒன்று இல்லை. அந்த கட்சி வருத்தமும் கிடையாது. அந்த கட்சியில் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில் உள்கட்சியில் போய் நாங்கள் அவங்கள மாற்றுங்க வைங்க எங்கள் தலைவர்னு சொல்ல மாட்டார், நாங்களும் நினைக்க மாட்டோம். அதுவும் அவங்க கட்சி. இது அதிமுக பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும். பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது. இது அனைவரும் அறிந்த உண்மை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அவர்கள் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே நின்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு தேர்தலை சந்தித்து அதில் பாடம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் வேறு வழியில்லாமல் பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. வணக்கம், இது கேள்வி களம். ஓராண்டு காலம் பிரிந்திருந்தவர்கள் இப்போது மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுகவோடு கூட்டணி என்று
பாஜக அறிவித்திருக்கிறது. 2 கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கப் போகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். பாஜகவுடைய நெருக்கடிக்கு அதிமுக பணிந்ததா அல்லது தன்னுடைய நலன் கருதி வெற்றி வாய்ப்பு என்கிற கோணத்தில் இந்த கூட்டணிக்கு அதிமுக இசைந்ததா? கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட கூட்டணிக்கு என்ன அவசரம், இப்போது பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று முன்பு சொன்னவர்கள் ஓராண்டுக்கு முன்பே கூட்டு சேர வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது என்கிற பல கோணங்களை நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு ஷபீர் அஹ்மத், திரு பாக்கி, திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சையத் ஹஃபீசுல்லா, பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், இவர்களோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நிமிஷத்தில் ஒரு முதற் பார்வையை வாங்கிடுவோம். இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற உங்கள் உணர்வை பகிர்ந்துக்குங்க திரு ஷபீர். அதாவது பாஜக மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் போய் டாமினேட் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையா அதிமுகவான அதிமுக, டிடிவியா அதிமுகவான அதிமுக, ஓபிஎஸ்ஸா அதிமுகவான அதிமுக, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவுக்குள்ளேயே ஒரு குரல் என்பது இருக்கிறது. ஆனால் இபிஎஸ் தலைமையில தான் நாங்கள் தேர்தல். என்ன சந்தேகம்? பிஜேபி தானே, அதிமுக தானே பெரிய கட்சி, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தானே முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரு. அதுதான் உள்ள. ஆனால் கட்சிக்குள்ள அண்ணாமலை வச்ச வாதம் என்பது வேற. அப்போ முற்றிலுமாக கட்சிக்குள்ளிருந்து எழுந்திருக்க குரல்களை எல்லாம் பாஜக தலைமை நிராகரித்திருக்கிறது. அப்போ ஒரு அவசரம் தெரிகிறது பாஜகவுடைய இந்த கூட்டணி சேர்ப்பு. 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இருக்கும்போதே அவசரம் காட்டியிருக்காங்க பிஜேபி, பயங்கர அவசரம் காட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கே இது முடித்தாக வேண்டும் அப்படின்ற அவசரம், இன்னைக்கே இதை அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்ற அவசரம். அப்போ எல்லா விஷயங்களையும் ஒரு அவசரத்தை காட்டுவது, ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதாவது இந்த கூட்டணி இல்லாமல் எங்களால் தமிழ்நாட்டில் எதையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்புகிறது. 2வது, நீங்க கூட்டணி அவங்களுக்கு டெஸ்பரேஷன், ஏடிஎம்கேக்கு என்ன டெஸ்பரேஷன்? வேற வழி. ஏடிஎம்கே எங்க தொண்டர்கள் விருப்பத்துக்காக நாங்க அந்த கூட்டணியை முறித்து கொண்டோம். முடிச்சிட்ட போது என்ன சொன்னாங்க? எங்க கட்சியோட தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டு சேர்றதை விரும்பல, அதனால முறித்து கொண்டோம். நாங்க இப்ப பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடி தீர்மானம் போட்டு அவங்க சேர்ந்தது மாதிரி இல்ல, அப்படிதான் பண்ணி இருக்கணும். ஆனா அதிமுகவுக்கு வேற வழி. இப்ப அதிமுகவை நெருக்குறாங்க. நாங்கள் வந்துட்டோம், சென்னையில் நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன பாருங்கள், இன்றைக்கே இந்த கூட்டணி அறிவிக்கணும், நீங்கள் சொல்கிற எல்லா டிமாண்ட்ஸுக்கும் நாங்கள் சரி அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷாவுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறாரு? என்டிஏ ஒரு கூட்டணியாக 2 பேரும் அறிவிக்கணும் சார், ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு யார் பேசுனா? அமித்ஷா தானே பேசுகிறாரு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு? நீங்கள் அண்ணாமலை வேணாம், நீங்கள் அண்ணாமலையை நாங்கள் மாற்றிட்டோம், மாநில தலைவர் அப்படின்றது. பட் அவருக்கு என்ன புரியுதுன்னா, தமிழ்நாட்டில் பெரிய டேமேஜ் அப்படின்றது உருவாகி இருக்கு. இந்த கூட்டணியை நாங்க கட்டி அமைத்த கூட்டணி அண்ணாமலை உடைத்திருக்கிறார் அப்படின்னும் போது அவரை ஓரங்கட்டுறதுக்கு கூட தயாராயிட்டாங்க அப்படின்னும் போது பிஜேபி சமரசம் செய்து கொண்டது. பிஜேபி பெரிய அளவுக்கு சமரசம் செய்திருக்கிறது. 2வது, இந்த கூட்டணிக்கான அறிவிப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கவே கூடாது. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி அந்த அறிவிப்புகள் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். நீங்க தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கீங்க, இதற்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு அப்படின்னா இனி பாஜக செய்கின்ற எல்லா விஷயங்களையும் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஏடிஎம்கேவோட அவங்க கூட்டணி இருந்து லாஸ்ட் மினிட்ல டெல்லி வரலையும் போய் என்டிஏ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு 400 சீட்டு ஜெயிப்பாருலாம் சொல்லிட்டு வந்தவர் விட்டுட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால கடைசி நிமிஷத்துல சேராம போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால இப்பவே கூப்பிட்டு கமிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதுதான் சொல்றேன், அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா தான் இன்னைக்கு பிஜேபி இருக்கு அப்படின்ற. பிஜேபி இன்னைக்கு ஓரங்கட்டப்படுமா தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றது அவங்களுக்கு உருவாயிருச்சு. சோ பிஜேபியோட ஸ்பேஸை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க டெஸ்பரேட்டா ஏடிஎம்கேவோட சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா அதுதான் நடந்திருக்கிறது. ஆனா இது அதிமுகவுக்கு நல்லதல்ல. நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க 6 மாசம் முன்னாடி என்ன அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிவிப்பு இப்போ வந்திருக்கு. இப்பவே அந்த மூடை செட் பண்ணணும், இப்பவே அந்த கூட்டணி நாம இருக்கோம், ஒன்னா இருக்கோம் அப்படின்னு அந்த மற்ற அஜெண்டாவை நோக்கி 2 கட்சியும் தள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இதை பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி டர்ன் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதிமுகவுக்கு நல்லதில்லை. அதிமுகவுக்கு நல்லதில்லை. ஓகே, திரு பாலச்சந்திரன் சார், உங்க கோணம் என்ன?
ஒரு நிமிஷம் பேச சொன்னீங்க, ஒரே நிமிஷத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள், இபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர் அண்ணாமலை விலக்கப்பட்டு விட்டார். நீங்கள் தான் இதில் கூட்டணியுடைய இது தலைமை பொறுப்பு, அதிமுக தான் தமிழ்நாட்டில் எடுக்கும்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே இவர் வெற்றி, ஓபிஎஸ் வரல, தினகரன் வரல, சசிகலா வரல. அதனால் இவர் தான் இன்றைக்கு வெற்றி பெற்று விட்டார் என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் திரு அமித்ஷா மிக தெளிவாக கூறிவிட்டார், நாங்கள் வென்றால் கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும். அதில் இபிஎஸ் முதல்வராக இருப்பார். இவருடைய கூட்டணி ஆட்சியில் முதல்வராக இருந்தவருடைய கதியெல்லாம் நாம் பீகாரையும் மகாராஷ்டிராவையும் பார்த்து விட்டாலே நமக்கு தெரிந்துவிடும். இது அதிமுகவுடைய அழிவுக்கு ஆரம்பம். அதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஒரு நிமிஷம்னு சொன்னது விவாதத்தை நீட்டிச்சிட்டா 5வது விருந்தினர் 50வது நிமிஷத்தில் பேச வேண்டியதாகிடுது. அதனால முதற்கட்ட பார்வையை கேட்டுடலான்றதுக்காக தான் முதற் பார்வையை சுருக்கமாக வச்சுக்கலான்னு. நீங்கள் வெற்றி போல பிரம்மை அப்படின்னு சொல்கிறீங்க. பிஜேபிக்கு எத்தனையோ மாநில தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. கிருபாநிதியிலிருந்து எஸ்பி அவர் லட்சுமணன்லேருந்து KN லட்சுமணன்லேருந்து எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவர் 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு ஒரு 2 டேர்ம் இருந்துட்டு மாறுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதில் எடப்பாடி மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி எதிர்கட்சியினுடைய தலைவருக்கு அவருக்கு என்ன இதில் பெரிய வெற்றி இதில் வந்துட போகுது அண்ணாமலையை மாற்றுறதுலன்னு ஒன்று. இன்னொன்று, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன சலுகையா? அந்த கட்சியோட அவுட்ரைட்டாக இதுவரையிலும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கூட்டணி பேசினப்ப ஜெயலலிதா தான் கூட்டணி அறிவிப்பார், முதலமைச்சர் யாருன்ற கேள்வியே எழுந்தது கிடையாது. ஏன்னா அவங்க தான் கூட்டணிக்கு லீட் பண்ணுற கட்சிக்கு போகிறது நார்மல், ரொட்டீன், நேச்சுரல். அதை ஒரு வெற்றி போல காட்டுறது அப்படின்றது என்ன சார்? அது ஏதோ சலுகை காட்டுனது மாதிரி தெரியுது. அது ஆமாம், இன்றைக்கி அப்படித்தான். இது கலைஞர் காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. பேரணி இங்கே நடந்தது. ஆனால் அந்த பேரணி நடந்தபோது அந்த பேரணியை நடத்தியது திமுக. அந்த கூட்டணியை பற்றிய அறிவிப்புகளை வெளியிட்டது கலைஞர். ஏன்னா இவங்க பெரிய கட்சி. இன்றைக்கி யார் இந்த அறிவிப்பில் வெளியிடுறாங்க? தே ஆர் சென்டிங் எ பிக் சிக்னல். திரு அமித்ஷா அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் நான் இந்தியில் தான் பேசுவேன். தே ஆர் சென்டிங் எ சிக்னல் டு தமிழ்நாடு. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கலாம் இருமொழி கொள்கையை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க. எந்த ராஜ்நாத் சிங் இந்தியில் மட்டும் பேசினார்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஹீ இஸ் நாட் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனால் இவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும். தெரிஞ்சு இங்கே இந்தியில் தான் பேசுவேன், எங்கள் அஜெண்டாவை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் சொல்கிற வழியில் நடங்க அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. பக்கத்தில் மௌனித்து இருக்கிறார்கள் அதிமுகக்காரர்கள். இந்த கூட்டணியை பற்றி யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும்? பெரிய கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அவர் அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் சில ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அண்ணாமலை போனால் தான் சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தார் இபிஎஸ். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அண்ணாமலைக்கும் அவருக்கு இடையில இருந்த ஈகோ கிளாஷை தவிர அண்ணாமலை பிஜேபி தான் சீஃப் மினிஸ்டர், பிஜேபி கேண்டிடேட் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் அண்ணாமலை தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லாமல் தெளிவுபடுத்தி இருக்கிறார் பல சமயங்களில். அதனால் இந்த 2 பேருக்குள்ள போட்டியில் இன்றைக்கி பிஜேபிக்கு இவங்க இல்லாமல் ஒரு 4 சீட் 5 சீட் வாங்குறது கூட கஷ்டம் சட்டமன்ற தேர்தலில். அதனால் அவங்க இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதைவிட அதிமுக இது பிஜேபியுடன் போவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு தொண்டர்கள் காரணம் இல்லை, சில தலைவர்கள் காரணம். ஏன் எதனால் என்று அந்த தலைவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஹர்டு மெலடிஸ் ஆர் ஸ்வீட், தோஸ் ஹர்ட் ஆர் ஸ்வீட், தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். கேட்கின்ற பாடல்கள் இனிமையானவை, ஆனால் கேட்காத பாடல்கள் இன்னும் இனிமையானவைன்னு சொல்லுவாங்க. எந்த காரணத்தினால தலைவர்கள் மத்தியில் ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்த கூட்டணி ஏற்பட்டது அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பு வரத்தான் செய்யும். மைனாரிட்டி ஓட்டு இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அதிமுகவுக்கு, சந்தேகமே வேண்டாம். ஆனால் பிஜேபியுடைய கால்குலேஷன் என்னென்னா, மைனாரிட்டி ஓட்டு நம்ம கூட வர்றதுனால இவங்களுக்கு போயிடும். ஆனால் அந்த மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் விஜய் தனியாக இருந்து தனி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த மைனாரிட்டி ஓட்டுகளை அவர் பிரிச்சிடலான்னு பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுடைய கால்குலேஷன். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்ச எந்த ஒரு மாநிலத்திலையும் சிவசேனா முதல்ல டாமினன்ட் பார்ட்டியாக இருந்தது, பெரிய பார்ட்டியாக இருந்தது. அடுத்து அவங்கள மைனாரிட்டி பார்ட்டியாக கொண்டு வந்தாங்க. பீகாரில் அதே மாதிரி தான் நிதிஷ்குமாரை மைனாரிட்டியாக கொண்டு வந்தாங்க. அடுத்து நிதிஷ்குமார் பீகாரில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நாம்கா வாசா சிஎம்ங்கிறாங்க, பெயரளவுக்கு சிஎம்மாக இருக்கிறார், அவருக்கு நெருக்கடிகள் தினமும் தரப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சிவசேனாவை உடைச்சாங்க. இவங்க போகிற இடத்துலலாம் உடைப்பாங்க. அடுத்து அதிமுகவில் அதிமுகவை தினகரனும் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் இங்கே உள்ள வரணும்னு சொன்னதே எதுக்காக?
உள்ளே வந்தோடனே இங்கே உட்கலகம் ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கேட்டாங்க. இப்போதைக்கு அந்த டிமாண்ட்ல இருந்து விலகி நிற்கிறாங்க. ஏன்னா உடனடி தேவை அதிமுகவுடன் கூட்டணி, இறுதியான தேவை அதிமுக உடைபட வேண்டும், திராவிடம் என்பது இங்கிருந்து காணாமல் போக வேண்டும். அதற்கு முதல் எய்ம் வந்து இவங்களை திமுகவை பதவியிலிருந்து இறக்குறது, ரெண்டாவது எய்ம் வந்து இருக்கிற ஏடிஎம்கேவை காலி பண்ணுறது, இப்படிங்கிற திட்டத்தோடு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்து மக்களுக்கும் தெரியும். 2026 சொல்லும் யார் வென்றார்கள் என்று. திரு புரட்சி கவிதாசனுடைய கோணத்தை கேட்கணும். பிஜேபி இதுவரையிலும் இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஒரு கூட்டணி உங்களுக்குள்ளே இருந்தது, பிரிந்தது போல் நடித்து கொண்டிருந்தார்கள், இப்போ வெளிப்படையாக சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு மிரட்டி பணியை வச்சுட்டாங்க, நிர்பந்தம் கொடுத்து சேர வச்சுட்டாங்க, ஏடிஎம்க்கு என்னங்க பண்ணோம், அவங்களுக்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். சபீர் கூட சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு. ஸோ ஏடிஎம்கேவோட பலவீனத்தை பிஜேபி பயன்படுத்திச்சா, அவசரம் காட்டியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்கள் பார்வை? இன்று பங்குனி உத்தரம், முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள், வெற்றி திருநாள். இந்த வெற்றி திருநாளில் தமிழ்நாட்டுடைய அரசியல் மாற்றத்திற்கான அச்சாரத்தை எங்களுடைய இரும்பு மனிதர் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு போட்டிருக்கிறார். அதனால பங்குனி முதல்ல வெற்றி திருநாள், உங்களுக்கு பங்குனி உத்தரம், அண்ணாமலைக்கு சனி பெயர்ச்சியா, இடப்பெயர்ச்சியா? சனி பெயர்ச்சி தான், நீங்க சொல்றது மாதிரி சனி பெயர்ச்சி தான். சனி பெயர்ந்துருச்சு. சனி பெயர்ச்சிங்கிற நல்லது தானேங்க. அதாவது சில பேருக்கு பொங்கு சனிம்பாங்க, சில பேருக்கு மங்கு சனிம்பாங்க. அதனால பிஜேபியை பொறுத்தவரையில் சனீஸ்வரன் வந்து பொங்குகிறார். எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில், இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில், எங்களை எதிர்க்கிற கட்சிகளை பொறுத்தவரையில் மங்கு சனீஸ்வரனாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி என்பது ஒரு இயல்பான விஷயம். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் பெயரிலே வைத்திருக்கிறது. அதனால் ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சியோடு, அது திராவிட கட்சியாக இருந்தாலும் அது தேசிய கட்சியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெங்களூரில் அமைப்பு இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாண்டிச்சேரியில் அமைப்பு இருக்கிறது, அண்ணா திராவிட கூட பாம்பேல கிளை இருக்கு சார். அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிறப்பாக செய்து முடித்தார். விசிகாவுக்கு பாண்டிச்சேரியில கிளை இருக்கு, கேரளால இருக்கு, மூணாறுல இருக்கு. இயற்கையான கூட்டணி சொல்றீங்களே சார், இருக்கட்டும். உலகம் இயற்கையான கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதிரும் புதிருமா நின்னீங்களே சார். இயற்கையான கூட்டணினா நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா இருந்திருக்கணுமே. தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோ காங்கிரஸோ தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கட்சிகள் அப்படின்னு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன தேர்தலில் பிரச்சாரம் செஞ்சார். யார் பிரதமரா வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தேசிய கட்சிகளால நன்மை இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணார். இயல்பான கூட்டணினா போன தேர்தலில் நீங்க சேர்ந்து நின்றுக்கணுமே. இல்ல எங்களை பொறுத்தவரையில கடந்த காலத்தை நாங்க ரெண்டு தரப்புமே மறந்து நிகழ்காலத்தில் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு இணைந்திருக்கிறோம். நீங்க என்ன சிண்டு முடிச்சாலும் கடந்த காலம்ன்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி காலம் இல்ல சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலம் இல்ல, 10 மாசத்துக்கு முன்னாடி உள்ள காலம். அதான் சார், அதாங்க சார். நீங்க என்ன சிண்டு முடிந்தாலும் அதிமுக பாஜக தலைமையில் 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை நீங்க தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. அதனால தான் இன்றைக்கு அத்தனை பேருடைய தூக்கமும் தொலைந்து போய் இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கூட்டணி என்பது வேறுங்க, கட்சியோட கட்சி இணைக்கிறது என்பது வேறு. இன்றைக்கு அமித்ஷாவுடைய வருகை, அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாகத்தான் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். இது அதை கூட வந்துட்டு டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல அவர் தெளிவாக சொல்கிறார். தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் தலைமையிலும் இரண்டு பெரிய கட்சி தலைவர்கள் இதுவரை எவ்வளவு அத்வானி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒரே இடத்துல நின்று பேசுறாங்கன்னா ரெண்டு பேருமே மீடியாவை அட்ரஸ் பண்ணுவாங்க சார். இல்ல சார், இன்றைய நிகழ்ச்சி நிரல பாருங்க. அமித்ஷா பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்கு அப்படித்தானே வந்தது. எடப்பாடி ஒரு சம அளவுலான இது இல்ல, இது வந்து பிஜேபி டிக்டேட் பண்ற இடத்துல இருக்கு, ஏடிஎம்கே கேட்டுக்கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கு சொல்றீங்க. அமித்ஷா அறிவிப்பார், அமித்ஷாவோட பிரஸ் இல்லங்க. முழுக்க அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன வேலை? இல்ல முழுக்க சார், முழுக்க அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை இன்றைக்கு சந்தித்தார். அந்த சந்திப்புல
தமிழ்நாடு பிஜேபி தலைவரும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அமர வைத்துக் கொண்டு கூட்டணியை நாங்கள் உறுதிப்படுத்தி விட்டோம் என்பதை அறிவிக்கிறார். அதனால இதுல என்ன உங்களுக்கு சம்பிரதாய பிரச்சனை வந்தது? கௌரவ குறைவு இங்கே எங்கே வந்தது? மாண்புமிகு எடப்பாடியார் அதிமுகவுக்கு உரிய மரியாதை தரப்பட்டிருக்கு. ரெண்டு விஷயம் கேட்கிறேன் சார். அதிமுக தொண்டர்கள் பிஜேபி கூட்டணியை விரும்பல, பிஜேபியோட கூட்டு சேர்வதை எங்கள் தொண்டர்கள் விரும்பவில்லை, ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு கூட்டணியை முறிச்சுக்கிறோம்னு அதிமுக அறிவிச்சது. உங்க கூட்டணியை இப்ப அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பிஜேபியோட சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி கூட்டு சேர்ந்தாலும் தோத்துருக்கு. அது அதிமுக சேர்ந்தாலும் தோத்துருக்கு, திமுக சேர்ந்தாலும் தோத்துருக்கு. மூன்றாவது, கூட்டணி ஆட்சி என்ற ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒன்று திமுக ஆட்சி அல்லது அதிமுக ஆட்சி. தனிப்பெரும் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சின்னு போன கூட்டணிகளை மக்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. ஸோ நீங்க இந்த மூன்றுக்கும் என்ன சொல்றீங்க? அதாவது தமிழ்நாட்டுடைய மனோநிலையை, தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல் போக்கை நீங்க ரொம்ப தவறா குறிப்பிடுறீங்க அப்படின்னு கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். முதலில் இல்ல, நான் வரலாறு தான் சொல்றேன், என்னுடைய கணிப்பு அல்ல. பாஜகவோடு கலைஞர் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் சேர்ந்து தேர்தலை சந்திச்ச 2001 தேர்தல்ல தோத்தாங்க சார். சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் தேர்தலை சந்திச்சாங்க, தோத்தாங்க சார். பிஜேபியோட சேர்ந்த கட்சி ஜெயிச்சது இல்ல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில். நான் என் கணிப்பு இல்லை, நடந்ததை சொன்னேன் சார். பிஜேபி இல்ல பிஜேபி காங்கிரஸ் மாதிரி 100 ஆண்டு கட்சியா நாங்க கொண்டு வரல. 80ல துவங்கிய கட்சி, 45 ஆண்டுகள் நடந்து கொண்டு இருக்கிற கட்சி. இந்த கட்சி 3 முறை இந்தியாவை ஆளும் அப்படின்னு யாருமே நினைக்கல. அதனால பாரதிய ஜனதா கட்சியை நீங்க குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பார்வை கோளாறு அப்படின்னு தான் நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஓகே, அதாவது அதிமுக பிஜேபி தொண்டர்கள் இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி, தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கூட்டணி, தமிழக மக்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய கூட்டணி என்று முழுமையாக நம்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். அதனால நீங்க சொல்றது மாதிரியான உளவியல் போக்கு கீழே இல்லை. அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் இந்த கூட்டணியை மனப்பூர்வமாக ஆதரிக்கிறார்கள். தேர்தலில் அதை நீங்க பார்ப்பீங்க. ரெண்டாவது கேள்வி, பாஜகவோடு கூட்டணி வைத்து தோர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்க பக்கமே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில், அக்கா வானதி சீனிவாசன் அவங்க, அக்கா சரஸ்வதி அம்மையார், அதே மாதிரி காந்தி அவர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க தோற்று போயிட்டோம், உங்களுக்கு சட்டமன்றத்தில் இல்லை அப்படிங்கிறீங்க. அது இல்லைங்க. வெற்றி தோல்வி ஒரு கட்சி அதாவது பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திச்ச அதிமுகவோ திமுகவோ ஜெயிச்சது இல்ல. அது 2001 இருக்கலாம், 2021 இருக்கலாம்னு சொன்னேன். அடுத்த பாயிண்ட் பேசுவோம். திரு அஃபீசுல்லா, உங்க கோணம் என்ன? தொண்டர்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறாங்க, இந்த கூட்டணியை சேர்ந்துட்டோம் அப்படின்றத நினைத்து எதிர்க்கட்சிகள் பதறி போயிட்டாங்க அப்படிங்கிறார். நாளைக்கேயோ என்னமோ அதிமுக மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த நீட்டில் இறந்தவர்களுக்கு போராட்டம் நடத்துகிறதா செய்தி கேள்விப்பட்டேன். அது அந்த நீட்டில் இறந்தவர்களுக்கு மட்டுமா இல்லை அதிமுகவுக்கும் சேர்ந்தான்ற கேள்வி எனக்கு இன்னைக்கு நடந்த அந்த கூட்டணிக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அமித்ஷா பேசும்போது கூட்டணிக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருந்துச்சா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது அன்கண்டிஷனல் அலைன்ஸ் ஃப்ரம் தி ஏடிஎம்கேன்றார். நிபந்தனையற்ற ஒரு கூட்டணியாக அதிமுக எங்களோடு இருந்திருக்குது அப்படின்ற வார்த்தை தமிழ்நாட்டு நிபந்தனையே இருந்தா கூட பொதுவாக ப்ரெஸ் மீட்டில் தலைவர்கள் நீங்க என்ன சார் எந்த நிபந்தனை அடிப்படையில் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டா நிபந்தனை இல்லைம்பாங்க. கூட்டணி ஆட்சின்றது என்ன? இல்ல நிபந்தனையா இல்லையா? அதிமுக நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக நிபந்தனை இல்லாமல் சேர்ந்திருக்குது அப்படின்றார். அதிமுக எந்த நிபந்தனையும் போடல அப்படின்றது அதுதான் ரொம்ப ஆபத்தானது. பாஜக நிபந்தனை இல்லாம அதிமுக ஓட சேர்றது வேற பார்வை. ஆனா அதிமுக பாஜகவோடு எந்த நிபந்தனையும் போடாம கூட்டணி சேர்றதுன்றது மிக ஆபத்தானது. ஏன்னா அந்த நிபந்தனை இல்லை என்று வந்துவிட்டால் நிபந்தனை போடுற இடத்துல இருக்கீங்களா? சம அளவுல ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல நீங்க இருந்து பேசுனீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நிபந்தனை போடலாம். பாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல மேல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா நீங்க நிபந்தனை விதிக்க முடியாது. இப்போ இந்த கூட்டணி அப்படின்ற ஒன்று பிரிந்தவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க.
இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சவால், புதிய சவால் அந்த வந்திருக்கு சவாலே அதிமுகவுக்கு. கிடையாது, அந்த சவாலே கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தான கூட்டணி. ஏன்னா நிபந்தனை இல்லை என்று அமித்ஷா சொல்லும்போது அதிமுக இந்த நிபந்தனை வைக்கல அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் இஷ்யூவை நாங்கள் நிபந்தனையாக வைக்கல, நீட்டுன்ற பிரச்சனையை நாங்கள் நிபந்தனையாக வைக்கல, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒரு எதிர்ப்பை ஒரு நிபந்தனையாக வைக்கல, கல்வி நிதி பாஜக தராததை நாங்கள் ஒரு நிபந்தனையாக வைக்கல, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி தராததை நாங்கள் ஒரு நிபந்தனையாக வைக்கல, வக்ஃபு சட்டத்தை திரும்பி பெறணுன்ற ஒரு நிபந்தனையை நாங்கள் வைக்கல அப்படின்னு இத்தனை நிபந்தனைகள் வைக்க வேண்டிய இடத்துல அதிமுக இருந்து தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் நிபந்தனையா கூட்டணி சேர்றதுன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிபந்தனையா வச்சுட்டு கூட்டணி சேர்ந்திருக்கணும்ன்றீங்க. ஏன்னா கூட்டணியில வெளியே வரும்போது எடப்பாடி பழனிசாமி தன்னிலை விளக்கம் கொடுத்தார். எஸ்டிபியோடைய மாநாட்டில் போய் பேசும்போது நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்ததுனால சில விஷயங்களை பிடிக்காம செஞ்சோம், அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் கூட்டணியில் சேர்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான பல விஷயங்களை பிடிக்காம செய்ய போறீங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் மௌனமாக இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க. மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறப்ப பத்திரிகையாளர்கள் அமித்ஷா வந்து திசை மாற்று அப்படின்றாரு, நீட் என்ற கேள்வியை கேட்கும்போது திசை மாற்று அப்படின்றாரு. அப்போ அதெல்லாம் திசை மாற்றுன்னா அதிமுக ஏன் போராட்டம் பண்ணுது, ஏன் மெழுகுவர்த்தி போராட்டம் பண்ணுது? நீட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, ஆமாம் நீட் இனி தொடர போகுது, நாங்கள் பாஜகவை எதிர்க்க போறதில்ல, நீட்டை பற்றி கேட்கக்கூடியவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை திசை மாற்றுகிறார்கள், அதனால் அந்த வேலையை அதிமுக பண்ணாதுன்னு சொல்லுங்க. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்புன்ற ஒரு பிரச்சனை, அது வந்து திசை மாற்றத்துக்காக பண்ற வேலை அப்படின்னா அது அதிமுக செய்யாதுன்றதை வெளிப்படையா சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய எந்த பிரச்சனையும் நிபந்தனையா வைக்காம தன்னுடைய சுயநலம் அது மட்டும் போதும். தொண்டர்கள் விரும்புறாங்கன்றாங்க, அதை நீங்க 26ல பார்க்க தான் போறீங்க. எங்க தொண்டர்கள் விரும்புறாங்க? இதே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் என்ன பிரஸ் மீட் கொடுத்தாரு, தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரோம் அப்படின்றப்ப அந்த கைத்தட்டல்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிமுக கைத்தட்டினது கிடையாது. அந்த அளவுக்கு தொண்டர்கள் வரவேற்றார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய சிலர் எம்எல்ஏ ஆக வேண்டும், பாஜக சிலர் எம்எல்ஏ ஆக வேண்டும்ன்றதுக்காக இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை காம்ப்ரமைஸ் செய்து, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுடைய நலனை காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறார்கள். ஏன்னா அம்மா ஜெயலலிதா அம்மையாரை துரோகம் செஞ்சது போக நிகழ்காலத்தில் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு செய்கிறாங்க. இது எல்லாமே அதிமுகவுடைய தொண்டர்களும் திராவிட முன்னேற்றங்களும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பாயிண்ட்ல வரக்கூடிய விஷயங்களாக மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், நிதி பகிர்வா இருக்கட்டும், இந்த டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் ஒரு பாயிண்ட்ல நிக்கிறோம். அதை எந்த நிபந்தனையும் இல்லாம அதிமுக எங்களோட சேர்ந்து இருக்குன்னு பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார். அதை மௌனமா நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுடைய நலனை எந்த அளவுக்கு முக்கியமாக இந்த கூட்டணியில வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாங்க கேட்கும்போது எங்களுக்கு எந்த பதற்றமும் கிடையாது. ஏன்னா இது அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இந்த கூட்டணி அமைந்தது என்பது திமுகவுக்கு இங்க இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு வாக்காளர்கள் ஒருங்கிணைந்து அதிமுகவுக்கு எதிராக எப்படி 2021 திமுகவை சாய்ஸா எடுத்தாங்களோ, 2024 ஒரு சாய்ஸா எடுத்தாங்களோ, அந்த சாய்ஸ் நேச்சுரல் சாய்ஸா இருக்கும். ஓகே, ஏற்கனவே நாங்க தோக்கடிச்ச கூட்டணி தான் இந்த கூட்டணி, இதற்கு பதற்றம் இல்லைன்றீங்க. தமிழ்நாட்டு நலனை புறக்கணிச்சுட்டு கூட்டு சேர்ந்திருக்காங்கன்றது உங்களுடைய ஆர்கியூமெண்ட். நான் நண்பர் அக்னீஸ்வரனுடைய கோணத்தை கேட்டுறேன். திரு அக்னி, சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும். கூட்டணி உருவாயிடுச்சு, நீங்க தொண்டர்கள்லாம் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு புரட்சி கவிதாசன் சொல்றாரு. அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள்லாம் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்றாரு. இது இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. ஏடிஎம்கேக்கு வேற வழி இல்லைன்னு சபீர் சொல்றாரு. பல கோணங்களை பார்த்துருப்பீங்க, உங்க கோணம் என்ன இதுல? நான் கோணத்தை சொல்லுவதற்கு ஒன்றும் பெரிய அரசியல் நிபுணத்துவம் பெற்றவன் இல்லை சார். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்று வாக்காளனா. ஆனா இங்க தமிழ்நாட்டில் எனக்கு ஆதரவாக எனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் எங்க இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். நீங்க அதிமுக தலைமை கூட்டணி கூட அதிமுக தலைமை தாங்காதுன்ற அளவுக்கு பயந்துட்டு இருந்தீங்களா? அதிமுக தலைமையில கூட்டணின்னு சொல்றதுலே ஆறுதல் அடைகிற இடத்துக்கு போயிட்டீங்களா? எல்லாரையும் நல்லா பேச வரீங்க, நான் பேச ஆரம்பிக்கிற போதே இதுக்கு ஆறுதல் அடைஞ்சிங்களான்னு கேட்குறீங்க. நான் பல நாளாக என்டிஏ
will form the government in 2026 state election அப்படின்னு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ட்வீட் போடுகிற போது தமிழ்நாட்டில் அதிமுக தான் அப்படின்னு சொன்னவர் என்னுடைய குரலும் ஒன்று. 2, அப்படி என்றால் யார் முதலமைச்சர் வேட்பாளர், இதை வந்து ஒரு 15 நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சந்தேகம் வருது? என்டிஏ கவர்மெண்ட் அத ஸ்டேட்ல ஏடிஎம்கே லீட் பண்ணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருப்பாரு, முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாரு. அதுல எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க பிஜேபி உட்பட எல்லா கட்சியும் கூட்டணி அமைச்சர்களாக இருப்பாங்க. என்டிஏ ஆட்சி தான் அவர் சொல்றாரு, அதெல்லாம் அவர் மாத்தல. என்டிஏ லெட் பை ஏடிஎம்கே இன் தமிழ்நாடு, அவ்வளவுதான். இதை வந்து கரெக்ட் சார், கரெக்ட். இதை அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிற போது என்ன சொல்ல போகிறார், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் என்ன சொல்ல போகிறது, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் நாம் பார்க்கிறேன். சார் அவர் முடிவை சொல்லிட்டார் சார். ஒரு மாதத்துக்கு முன்பே, தலைமையில் 3 வாரத்துக்கு முன்பு நினைக்கிறேன், கோவை விமான நிலையத்தில் பேசும்போது அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நாளைக்கு அவர் என்ன சொல்லக்கூடும்னா, திமுகவை வீழ்த்துறது தான் எங்களுடைய இலக்கு, திமுகவை ஆட்சி சொல்ல முடியாது சார், திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரி, எனவே நாங்கள் திமுகவை எதிர்க்க யாரோட கூட்டு சேருவோம் சொல்வாரு. அப்படி கிடையாது சார். நம்ம இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியா நம்ம சொல்லக்கூடும், நாம முடிவெடுக்க முடியாது சார். நீங்க எடுக்கலாம் சார் பத்திரிகையாளரா, நான் எடுக்க முடியாது சார். 1. 2வது, இங்க தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் என்று வந்ததற்கு பிறகு கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சுக்கு இடம் இருக்குமா? நீங்க சொல்லுங்க. அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடி கேட்டுட்டு இருக்காரு, முதலமைச்சர் வேட்பாளர் அதை கேட்டுட்டு இருக்காரு. நோ நோ அமித்ஷா ஜி, நோ 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 கோலிஷன் கவர்மெண்ட், ஒன்லி ஏடிஎம்கே கவர்மெண்ட்லாம் அவர் சொல்லலையே. சரி, அப்ப நான் கேட்கிறேன், அவர் அப்படி சொல்லலனா அதிமுக தலைமையில் அப்படின்னு சொன்னார்ல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் சார், இப்ப டெல்லியில ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல ஸ்டேட் எலெக்ஷன்ல லீடிங் பார்ட்டி எது? டெல்லியில பிரதமரா நரேந்திர மோடி இருக்கிறாரு. அவர் கூட்டணியில ஜித்தன் ராம் மந்திரி மந்திரியா இருக்கலாம், ராம்விலாஸ் பாஸ்வான் பையனும் மந்திரியா இருக்கலாம், டிடிபில ஒரு 2 பேர் மந்திரியா இருக்கலாம், ஜேடியூல 2 பேர் மந்திரியா இருக்கலாம், சிவசேனால 2 பேர் மந்திரியா இருக்கலாம். கோலிஷன் கூட்டணி ஆட்சி பிஜேபி லீட் பண்ணுது, பட் கூட்டணி ஆட்சி அதே மாதிரி ஒண்ணு தமிழ்நாட்டுல சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அந்த ஏடிஎம்கே கடந்த காலத்துல நடக்காது சார். இல்லை 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 இல்லை, நீங்க ஒப்புக்கொள்ள வச்சிராதீங்க. ஒப்புக்கொண்டுட்டாங்க சார், அவரை வச்சிட்டு தான் சொல்லிருக்காரு. நீங்கள் உங்கள் ஆசையை சபீர், நீங்க தான் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும். கரெக்ட் சார். அவர் கடந்த கால டோன்ட் பீ தி பிரிசனர் ஆஃப் தி பாஸ்ட் அக்னி, காலம் மாறிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்துக் கொண்டு அமித்ஷா அவர்கள் சொன்னது, காலம் மாறினாலும் என்டிஏ ஆட்சி ஏடிஎம்கே லீட் பண்ணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், there will be a coalition government, கூட்டணி ஆட்சி, கூட்டணி மந்திரி சபை, அதுதான் அவர் சொன்னார். அதானே இங்க சொன்னாரு, கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னாரு. கூட்டணி ஆட்சி, அதுல கேபினெட்ல பங்கு பெறுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் நாங்க இப்ப சொல்ல முடியாது, எத்தனை நம்பர் பின்னாடி முடிவு பண்ணுவோம், பின்னாடி முடிவு பண்ணுவோம்ன்றாரு. பட் கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவரு சொல்லி இருக்காரு. ஏடிஎம்கே ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்கிறாரு அவரு. ஏடிஎம்கே அங்க இருந்தது இல்ல, ஏடிஎம்கே பக்கத்துல தான் இருந்தாங்க. மேபி அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இனி ஏடிஎம்கே இபிஎஸ் கிட்ட இருந்து வரணும், வந்தால்தான் அது இல்லைன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அதாவது கூட்டணிக்காக நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் போது கூட இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்க நடத்தலன்னு கூட சொல்லல. பட் இன்னைக்கு கூட்டணிக்காக தான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. எல்லா கட்டங்கள்லயும் இதுல என்ன பிரச்சனைனா, அதிமுக பல சந்தர்ப்பங்கள்ல மௌனமாக இருப்பது அப்படின்றது அதிமுகவை தான் எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இப்பொழுதும் கூட்டணி இல்லை, எப்பொழுதும் கூட்டணி இல்லை அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் திடீரென்று எஸ்டிபிஐயோடைய நிகழ்ச்சிகளுக்கு போனீங்க. தேர்தலுக்கு முன்னாடி சிறுபான்மையினருடைய வாக்குகள் எல்லாம் வேண்டும் அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சோ அதற்கு நேர் எதிராக அதிமுக இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கிறது. அதிமுகவுடன் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற நிலைப்பாடுல இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அதிமுகவுடைய கிரெடிபிலிட்டியை क्वेश्चन பண்ணுது இல்லையா? நீங்க ஒரு நிலைப்பாடுல இருக்க மாட்டேன்றீங்க. அக்னி கிளாரிட்டி கொடுத்தாரு. ஏடிஎம்கே கடந்த காலத்தில் கூட்டணி ஆட்சின்ற ஒன்றுக்கு ஏற்றுக்கொண்டதில்லை. 234 நாங்களே நிக்கிறோம், 40 எம்பி சீட்டும் நாங்களே ஏடிஎம்கே தான், ரெட்டையிலே தான் அப்படிலாம் அந்த கட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட தேர்தலை சந்திச்சது. இன்னைக்கு கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் அப்படின்ற இடத்துக்கு இறங்கி வந்திருக்கு.
அதுல உங்களுக்கு சந்தேகம்லாம் வேண்டாம். எடப்பாடி அவர்களை வச்சுக்கிட்டு தான் சொன்னார் அதை. இல்லை அதில் இல்லை அது நீங்கள் சொல்கிறது வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது மாதிரியெல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்குது. ஏதோ நாளைக்கே மந்திரி சபை அமைச்சு தமிழ்நாடு 2026 தேர்தல் முடிஞ்சு யாருக்குப்பா மந்திரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறது மாதிரி இருக்குது. இருக்கட்டும், பொதுச் செயலாளர் தேர்தலை வந்து ஆட்சி அமைக்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஆனா இப்போ சொல்றது ஏன் சார்? சொல்றதுனால தானே டிபேட் பண்றோம். ஆட்சி அதிகாரத்தில் சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதிகாரத்தில் பங்கு என்கின்ற கரெக்ட் சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற பேச்சுக்கு எப்ப முடிவெடுப்பாங்க சார்? எப்ப முடிவெடுப்பாங்க? இன்னைக்கு ஐடிசி கிராண்ட் சோலா எடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கூட ஒரு விடுதலை சிறுத்தைகள் 1% சட்டமன்ற தேர்தல் எடுத்துச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. 37% எடுத்த திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஏன் நீங்க கொடுக்கல சார்? அவங்க மேடையில அதிகாரம் வேணும்னு கேட்கறது வேற, பிஜேபி மேடையில ஏறி கோட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்றது வேற. ரெண்டு அரசியல் கட்சி தான், நம்ம ஆட்சி தான் சொல்றது வேற. அரசியல் கட்சி தான். இல்ல கேட்டா நான் உங்களை கேட்டா பிஜேபி தன் மேடையில் சொல்வதற்கும் விசிக தன் மேடையில் சொல்வதற்கும் கூட்டணி சேரும் போது நிபந்தனை, இவர் சிஎம் கேண்டிடேட் சார், கோலிஷன் கவர்மெண்ட் தான், எங்க ரெண்டு கவர்மெண்ட் எங்களோட இருக்கிற எல்லாரும் நாங்க மந்திரி சபையில் இருப்போம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. விசிக சொல்றதும் அடுத்து காமராஜர் ஆட்சியின் காங்கிரஸ் சொல்றதும் அரசியல் கட்சி தானே. தனித்தனியா அவங்க கட்சி கூட்டத்தில் சொல்றது வேற சார். கூட்டணியில கையெழுத்து போடுறப்ப கூட்டணிக்கு சம்மதமா அது மாதிரி தான் சார் இவங்க சொல்றாங்க. ஒரு செகண்ட், அது மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம், பாலச்சந்திரன் சார் தான் குறுக்கிடுறாங்க. ஒரே செகண்ட், ஒன் மினிட். பாலச்சந்திரன் சார் குறுக்கிட்டாங்க. இந்த பாருங்க, அதாவது என்ன பேசுனாங்கிறத நம்ம எல்லாருமே கேட்டோம். அதான் நான் சொன்னேன், ஒரு வெற்றி இருப்பது போல் ஒரு தோற்றம், இபிஎஸ்க்கு வெற்றி இருப்பது போல் ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் அடிப்படையில் இது அதிமுகவை பலவீனப்படுத்துவது ரொம்ப தெளிவாக திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார். இபிஎஸ் தான் முதலமைச்சர், என்டிஏ கூட்டணியில் அதிமுக முதன்மை வகிக்கும் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ கேட்குறீங்க, நாங்களா கேட்டோம்? அவர் தானே சொன்னார். அவர் சொன்னது வந்து ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் இட். இது என்னமோ இன்றைக்கி சொல்லிட்டு நாளைக்கு மாத்திர விஷயம் இல்லை. அதனால் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவர் அப்படி சொல்லலை அல்லது இனிமேல் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஆசைகள், விருப்பங்கள். அக்னியோட மனம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல சார், நிறைவேற போவதில்லை. அக்னியோட மனம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல. விரும்புறாங்களா குடிச்சுதான் ஆகணும். அதிமுக தொண்டர்களுக்கே ஒரு கசப்பு மருந்து. அந்த கசப்பு மருந்து நீங்க குடிச்சுதான் ஆகணும். பாக்கி என்ன மருந்து வச்சிருக்காருன்னு கேட்டு வந்துடுறேன். பாக்கியோட நான் மருந்து எல்லாம் வைக்கல, நான் சப்ஜெக்டிவாக அணுகலை, ஆப்ஜெக்டிவாக தான் வெளியிலேருந்து பார்த்து சொல்கிறேன். ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்து உண்டுங்கிற மாதிரி. கிரிக்கெட் விளையாட்டில் நம்மளாம் டிவியில் பார்க்குறோமே, பவுலர் மட்டும் காட்டுவாங்களா இல்லை பேட்ஸ்மேனும் காட்டுவாங்களா? பவுலிங் போடுறாங்க, அதை பால் எப்படி அடிக்கிறான்றதையும் காட்டுவாங்க இல்லையா? நம்ம எல்லாரும் இந்த அமித்ஷாவுடைய பேட்டியில் இந்த அரசியல் விஷயங்களை மட்டுமே விவாதிக்கிறோம் சார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தலைவர்கள் உட்கார்ந்து ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு வந்து நியூஸ் ஆஃப் தி டே. அது சொற்றோட முடிச்சிடுறேன். என்னன்னா, அதிமுகவோ பாஜகவோ வேறு எந்த கட்சிகளுமோ ஒரு கூட்டணி அமைக்கிறது என்றால் அது ஒரு அரசியல் நிகழ்வு, மாற்றுக்கிறது இல்லை. எந்த புள்ளியில் இணைகிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழக அரசை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த புள்ளியில். இன்னைக்கு அமித்ஷா பேசுனதுல கூட்டணி அரசியல் ஒரு பக்கம், அதை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். 40 நிமிஷம் அதிலே ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம். ஆனால் திமுக அரசுக்கு எதிரான விஷயங்களை, ஊழல், சட்டம் ஒழுங்கு கேடு, சீர்கேடு எல்லாம் பல்வேறு புகார்களை சுட்டி காட்டுகிறார். நிபந்தனைகள் ஏதும் விதித்ததா அதிமுக அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? விதிக்கவே இல்லை. ஆனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம்னு கொண்டு அவரே அறிவித்தார். பாஜக அறிவித்தார். எடப்பாடி சொன்னதா எனக்கு தெரியல. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாஜகவோட கூட்டணி இருந்தபோது இதைத்தான் சொன்னார். இல்லை சார், யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வராத நேரத்தில் பிஜேபியோட கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றப்ப தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கொள்கை காங்கிரஸோட இருக்கும், பிஜேபி கொள்கை எனக்கானது தேவைப்பட்டாலும் தான் சொல்லியிருக்காங்க. காமன் மினிமம் ப்ரோகிராம் கிடையாது. கடைசியா 41வது நிமிடத்துல வாய்ப்பு கொடுத்தீங்க. என்னையும் முழுக்க வச்சிருங்களே ப்ளீஸ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். காமன் மினிமம் சுருக்கமாக சார், ஏடிஎம்கே தனி ஆட்சி அமைந்தால் ஏடிஎம்கே ஓட கொள்கை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை செயல்படுத்துவாங்க. திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா கூட்டணி இதெல்லாம் செய்யணும் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க.
அது மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன், காமன் மினிமம் ப்ரோக்ராமில் பாஜகவோட கொள்கை வலியுறுத்தப்படாது. திமுக கலைஞர் தலைமையில் இருந்தபோது, பாஜக வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஆட்சியில் அவங்களோட கோர் ஐடியாலஜி இஷ்யூவை முன் வச்சாங்களா? நீங்களே சொல்லுவீங்க அது இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றதெல்லாம் மறுக்க போறது இல்லை. சொல்ற சூப்பர் பாயிண்ட் நீங்க சொல்றது. அதாவது பிஜேபி தன்னுடைய கொள்கையை கொண்டு வந்து திணிக்காது, மாறாக நிர்வாகத்துல சட்டப்பேரவை தேர்தலையும் பாஜக அதிமுகவோ நாளைக்கு வரப்போகிற பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மீதோ பாஜக தன்னுடைய கொள்கையை திணிக்காது. அவங்களோட நோக்கம் வேற இல்ல சார். அப்ப புரிஞ்சுக்கணும். இல்ல, ஏடிஎம்கே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வைக்கும், தனியா வச்சுப்பாங்க. ஆமா, பிஜேபி தன் தேர்தல் அறிக்கையை வைக்கும். இதுக்கு முன்னாடி கூட்டணி போன தேர்தல் அப்படிதான் நடந்தது. பாமக தங்களுடைய தேர்தல் அறிக்கை அறிவிப்பாங்க. ஏடிஎம்கேக்கு மெஜாரிட்டி வந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுடைய அறிக்கையை செயல்படுத்துவாங்க. இப்போது தேர்தலுக்கு முன்பே, இது ஏடிஎம்கே வரலாறுக்கே புதுசு, மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு உங்க தேர்தல் அறிக்கை இல்லை சார், 2 பேருக்கு சேர்த்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏடிஎம்கே தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? கூட்டணி ஆட்சின்றதை ஏற்றுக்கொள்வாங்களா? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? கூட்டணி ஆட்சி நீங்க அதுக்கு வரேன். நீங்க இப்ப இன்னும் நிறைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி மத்தியில் அமையுது, அப்புறம் அதுக்கு எவ்வளோ அள்ளி கொடுத்துட்டாங்க இடங்கள். ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அதாவது ராம்தாஸ் அத்வாலே அவருக்கு எவ்வளோ அள்ளி கொடுத்துட்டாங்க? ஏதோ 1 சீட்டு 2 சீட்டு மந்திரிகள் தான் இருக்கு. எத்தனை எம்பி இருக்கு? 1 எம்பி. அதான் சார், அந்த மாதிரி தான் அந்த பர்சன்டேஜ் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியாது சார். நாளைக்கு திமுக அண்ணா ஏடிஎம்கேவும் நாளைக்கு கேபினெட்ல நம்ம சிவி சண்முகம்லாம் இருக்காங்க, தம்பிதுரை சிவி சண்முகம்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் மந்திரி ஆவாங்கன்றீங்களா? நான் அதெல்லாம் பேசல சார். நான் மத்திய சொல்லல, சட்டப்பேரவை தேர்தல் 24 சட்டப்பேரவை தேர்தல் நம்ம ஃபோக்கஸ் அதில் வச்சு போனோம். 29 தேர்தல் பத்தி அடுத்த விவாதத்தில் நம்ம பேசலாம். 26 தேர்தலில் இப்படியெல்லாம் கூட இருக்குமோ இல்லையா தெரியாது. அது அவங்களுக்கு உண்டான பிரிதல். அதிமுகவும் பாஜகவும் ஒத்துட்டு போறாங்கன்னா ஓகே சார். 1900 ஒரு பத்திரிகையாளர் இப்ப ஒத்துக்கொள்ளாம அவங்க அறிவிக்கல, கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டுட்டாரு. சரி, எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறதுல எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு பிஜேபி சொல்லுது. 2 பேரும் ஒப்புக்கொண்டு தான் வந்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதானே. அந்த அறிவிப்பின் மீதான உங்க பார்வையை கேட்கிறேன். இது வந்து இப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதுசு. சரி, அதிமுக ஒரு தனிப்பெரும் கட்சியாக தேர்தல் இதுவரையிலும் சந்திச்சிருக்கு. அவங்க தலைமையில் எல்லா கூட்டணியும் பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் எல்லாரும் சீட்டு கேட்பாங்க. சரி, அதனால என்ன, நமக்கு என்ன? அவங்க 2 கட்சியோ 3 கட்சியோ 4 கட்சியோ 5 கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ அல்லது விஜயோட கட்சியோ எல்லாமே ஒன்றா சேர்த்து ஆட்சி அமைச்சா கூட நமக்கு என்ன? அது அவங்களோடது. நமக்கு வேண்டியது பர்ஃபார்மன்ஸ். நான் அதைத்தான் அந்த புள்ளியில் வரவிடாமல் தயவுசெய்து எடுக்க வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், திமுக மீதான புகார்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் களைய வேண்டியது அதிமுக. நாளைக்கு ஒருவேளை சார் இதே அமித்ஷா ஈஞ்சம்பாக்கத்துல வந்து என்ன பேசினாரு? ஆமா, அவருக்கு சபீருக்கு ஞாபகம் இருக்கு, ஜெயலலிதா ஆட்சி ஊழலோட உறைவிடும். ஸ்தாபன காங்கிரஸ் திமுக அதிமுக ஒரே குட்டியில் ஊரிய மட்டும் அமித்ஷாவை சொல்றேன். இன்னைக்கு பேசின அமித்ஷா இருக்கும். ஒட்டும் இல்லை உறவும் இல்லைம்பாங்க. ஒன்றுக்கு இன்னொன்று உதாரணம். இப்ப வந்து அமித்ஷா திமுக பத்தி பேசுனத பேசணும், அமித்ஷா எடப்பாடி பத்தி பேசுனத பேச தேவையில்லை, அமித்ஷா ஜெயலலிதா பத்தி பேசுனத பேச தேவையில்லை. இது வந்து அரசியல் இருக்கிற அது ஏன் பாதர் இல்ல உங்களுக்கு? அதை ஏன் நீங்க பாதர் பண்ண மாட்டீங்க? இல்ல, அமித்ஷா வந்து என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு? கூட நட்புன்னு சொல்லிட்டு யாரோட இருந்தோம்? ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னது யாரோட இருந்தோம்? நம்ம இதெல்லாம் அரசியல் பாயிண்டே இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி இன்னைக்கு அமித்ஷா சொன்னதுதான் பாயிண்ட். முன்பு பேசி இன்னைக்கு அமித்ஷா சொன்னதுதான் பாயிண்ட். இன்னைக்கு அமித்ஷா சொன்னதுதான் நம்ம பேசுறோம். அமித்ஷா சொன்ன அரசியலும் பாயிண்ட், அமித்ஷா சொன்ன திமுக அரசுக்கு எதிரான விஷயங்களும் பாயிண்ட். நான் சொல்ல வரேன், ரெண்டுத்தையும் சொல்லுங்கன்ற. அப்புறம் அவர் சொல்றாரு, மரியாதைக்குரிய பாலச்சந்திர சார் வந்து பீகார் மகாராஷ்டிரா மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். தமிழ்நாட்டில் டாமினன்ட் ஃபோர்ஸ் கழகங்கள் இன்று வரை. நாளை சூழல் மாறலாம், அது தெரியாது. ஆனா இன்று வரை இல்லையே சார். அதனால தான் அவங்க இறங்கி வந்திருக்காங்க. டாமினன்ட் ஃபோர்ஸா இல்லையே. பிஜேபி இறங்கி வந்திருக்காங்க. பிஜேபி இங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. டெல்லியில பேசுறாங்க. இல்ல, இன்னும் 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். எனக்கு அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது. குறுக்கீடுகள் கேள்விகள் நிறைய இருக்கு. சந்தோஷம் பதில் சொல்றதுக்கு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன அவசரம் அப்படின்றாங்க. மற்ற கட்சிகளில் திமுக தலைமையில் கூட்டணி அப்படியே இல்லையா? இருந்தால் தான் சார் நல்லது. களத்தில் ஓராண்டு திமுக எதிராக போராடுங்கள். பல்வேறு விஷயங்கள், விலைவாசி ஏற்றம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் பிரச்சனைனா எல்லாரும் ஒன்றா களத்தில் இருக்கிறதுக்கு இந்த 1 வருஷம் பயன்படும். அப்போ கூட்டணி இன்னும் வலுவாகும். அதுதான் ஆச்சு. நிலைமை என்ன, செங்கோட்டை நிலைமை என்ன, சசிகலா நிலைமை என்ன, டிடிவி தினகரன் நிலைமை என்ன, அவங்கெல்லாம் இது அரசியல் இவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த முறை விவாதத்தும் போது கருத்து சொல்லலாம். அது
இல்ல இல்ல அமித்ஷா சிவசேனா மாதிரி இல்ல, பீகார் மாதிரி இல்ல, தமிழ்நாட்டுல வந்து அதிமுக தான் டாமினன்ட் ஃபோர்ஸா இருக்கு. நீங்க அதிமுகல டாமினன்ட் ஃபோர்ஸா இருந்த சசிகலாவோட நிலைமை என்ன? அதிமுக வந்து அடுத்து எம்ஜிஆரே அவர்தான். நாங்க டிடிவி தினகரன் ஆர்கே நகர் ஜெயிச்ச உடனே கூட்டணியே அவசரம் என்ன அறிவிக்குன்னு கேக்குறீங்க, இதையும் ஏன் கேக்குறீங்க? பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். சட்டப்பேரவை தேர்தல்ல பிஜேபியோட அலையன்ஸ் வச்ச போதெல்லாம் தோத்துதுன்னு சொல்றீங்க. உண்மை. காங்கிரஸ் கட்சி ஓட கூட்டணி வைத்த 1980 திமுக தோற்றது. சார் காங்கிரஸோட கடந்த தேர்தலில் காங்கிரஸோட வச்ச கட்சி அதிமுக தோற்றது. ஆனா தேசிய கட்சியோட கூட்டணி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த விபரீத ஏற்பட ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துக்கங்க. ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துக்கங்க. 80ல இருந்து காங்கிரஸோட எப்பெல்லாம் ஏடிஎம்கே கூட்டு சேர்ந்தோ ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸோட எப்பெல்லாம் டிஎம்கே சேர்ந்திருக்கோ அரிதினும் அரிதான தருணத்து பேர் கடந்த எலெக்ஷன் எடுத்துங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க. அதுக்கு முன்னாடி அசெம்பிளி எலெக்ஷன் எடுத்துங்க. ஒரு நிமிஷம், பாலச்சந்திரன் கை தூக்கிட்டே இருக்காரு. பாலச்சந்திரன் சார். இல்லை என்னுடைய நண்பர் பாக்கி வந்து சொன்னார், இன்றைக்கி இல்லை தமிழ்நாட்டில் வந்து பீகாரில் இருந்த மாதிரி மகாராஷ்டிரா இருந்த மாதிரி நிலைமை இல்லை, ஏடிஎம்கே தான் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். மகாராஷ்டிராலையும் முதல்ல சிவசேனா தான் டாமினண்ட்டாக இருந்தது, பீகாரில் வந்து நிதிஷ்குமார் தான் டாமினண்ட்டாக இருந்தார். இவங்க போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இங்கே நடக்கும். இன்னொன்று கேட்குறேன், 2 அனைத்து இந்திய கட்சிகள் இருக்கின்றன, காங்கிரஸ் ஒன்று, பிஜேபி ஒன்று. காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வைக்கிறாங்க டிஎம்கே. அந்நேரம் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் சமயத்தில் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நீட் இருக்குமா இல்லையா அந்தந்த மாநிலங்களுடைய ஆப்ஷனுக்கு விட்டுருவோம் அப்படின்னு அறிக்கை விட்டார். இது திமுகவுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவது. தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டணி வைத்தார்கள். இப்போ நீட்டை பற்றி இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அதிமுக, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி, மும்மொழி கொள்கையை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க? இவங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாளைக்கு வந்து அடுத்த எலெக்ஷன்லையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் வந்து இவங்க பிஜேபி பதவிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் எதிராக தான் நடத்த போகிறாங்க. அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க? இது தேர்தலுக்கான கூட்டணி தான், தேர்தலுக்கு பின்னால் மக்கள் விரோதமாக நடந்தால் அதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? அதனால இது கொள்கை கூட்டணியும் இல்லை, இது வலிந்து திணிக்கப்பட்ட கூட்டணி. பதில் சொல்கிறேன். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மேஜர் ஷேராக இல்லை இன்னமும். அவங்கள மற்ற கட்சிகளே இன்னும் ஏற்காத நிலை இன்னும் இருக்குது லீடர்ஷிப்பை பொறுத்தவரையில். அப்படி இருக்கிற போது காங்கிரஸினுடைய டெசிஷன் வெரி சிக்னிஃபிகண்டாக சொல்ல முடியாது. டாமினண்ட்டாக இருந்தால் வேற விஷயம். திரிணாமுல் மற்ற கட்சிகளுக்கு நீட்டு மும்மொழியில் விஷயத்தில் என்ன ஸ்டாண்டு, சனாதனத்தில் என்ன ஸ்டாண்ட் சொல்லுங்க. 2 விஷயம். இங்கே திரும்ப திரும்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நிபந்தனைகள் இல்லைன்னு ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்காங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராமே பல நிபந்தனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்படுறது தான். அந்த இடத்துல எந்த நிபந்தனைகளும் இல்லை என்று பாஜக சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அதை தெளிவுபடுத்தி இருக்கணும். ஆமாம், நிபந்தனைகள் இருக்கு, நாங்கள் இந்தந்த தமிழ்நாட்டுக்கு விரோதமான சட்டங்களில் நாங்கள் உங்களை எதிர்க்க போகிறோன்ற அந்த வார்த்தையே சொல்லாமல் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா, ஊழல் மட்டும்தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஃபைல்ஸை வெளியிடுறேன்னு சொன்ன அண்ணாமலை அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை பற்றி என்ன சொல்ல போறாரு? திமுக ஊழல் பண்ணுது, திமுக மேலே வழக்கு இருக்குன்னா அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு, ஆளுநர் இன்னும் அனுமதி தரவில்லை, அது காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வரணுமா இல்லையா? அது வராதா? அப்ப இது என்ன, நீங்க திமுக எதிர்ப்பு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமா கொண்டு வந்து திமுகவை எதிர்த்து விட்டு தமிழ்நாட்டுடைய அத்தனை நலன்களையும் குழி தோண்டி புதைக்கிற அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி அடிக்க போறாங்க. அவ்வளவுதான். அக்னி சார், இவ்வளவு பேசக்கூடிய ஐயா பாலச்சந்தர் அவர்கள் நீட்டு விளக்குக்கு அதிமுக என்ன செய்ய போகுதுன்னு கேட்கிறாரு. இந்த 4 வருஷம் திமுக என்ன செஞ்சிச்சுன்னு சொல்றாரா? ஏன்னா திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டார். அதிமுகவை வலிந்து கூட்டணிக்கு வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் அப்படி இல்லையே. இன்னொன்று, இப்போ 2 பேரும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணின்னு சொல்லியிருக்கிறார் சார், அவ்வளவுதான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணிடும், அப்படிலாம் நடந்துடும், வலிந்து போயிடும். அதிமுக என்னைக்கு வலிந்து போக வேண்டிய அவசியம் தேசிய கட்சியில் காங்கிரஸ் இப்பெல்லாம் பேச முடியுமா? உங்ககிட்ட பேச முடியாது. ஏன்னா காங்கிரஸ் இருக்கும்போது தான் எல்லா தவறுகளும் தமிழ்நாட்டில் நடந்தபோது திமுக பேசாம தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் 7.5 நடைமுறை படுத்திட்டு தான் இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யலையே. ஆனால் அதை பற்றிலாம் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை.
இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறவரு பக்கத்துல இருக்கிற உள்துறை அமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டுல இது ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு 20 மெடிக்கல் காலேஜுக்கு தாங்க அனுமதி கேட்கிறோம், விலக்கு கேட்கிறோம், ஒரு பாஸ் பண்ணி அமைச்ச சட்டத்தை கொஞ்சம் நிறைவேற்றிருங்க, நம்ம கூட்டணிக்கு நீங்க நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே. முதலமைச்சர் அவர்கள் சார் நீங்க கேட்கறது ஈஸி சார், அதே தான் நான் திரும்பி கேட்கிறேன் சார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்க இவ்வளவு 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோம், ஏற்கனவே 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோம், எங்களுக்கு பார்லிமென்ட்ல பேசிருக்காங்க, கூட்டணியில உட்காரல, பக்கத்துல உட்கார்ந்து சீட்டு பேரம் பேசல, அவங்களோட உட்கார்ந்து சீட்டு பேரம் பேசல, சீட்டு பேரம் பேசுறதுனால தான் இந்த கேள்வி அதிமுக பக்கம் வருது. இன்னும் நாங்க சண்டை செஞ்சுட்டு இருக்கோம், எந்த இடத்துலயும் சமரசம் செஞ்சுட்டு அதெல்லாம் தூக்கி வெளியே வச்சுக்கலாம், வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சீட்டு போட்டு ஜெயிச்சுக்கலாம், கூட்டணி ஆட்சி அமைச்சுக்கலாம் சொல்றவங்களுக்கு இந்த தார்மீக பொறுப்பு இருக்குன்றனால கேள்வி கேக்குறோம். ஓகே சபீர், நிறைய விஷயத்தை நம்ம வந்து அப்படியே இது பண்ணிட்டு போறோம். அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்ல, அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்ல, ஆனா எதிர்க்கட்சிக்கு பொறுப்பு இல்லையா? அதுவும் உங்க அரசியல் இலக்கணம். ஒருத்தர் மடமாட்டாதீங்க, பொறுப்பு இருக்குறனால தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நீட் விலக்கு தர மாட்டேன்றீங்க, பக்கத்துல சீட் உட்கார்ந்து பேசல, அரசாங்கமே மடமாட்ட செஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செய்திக்கு வருவாங்க. நான் சபீர்ட்ட கேக்குறது, சபீர் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கு, ஒரு இதுல வந்து ஒரு கூட்டணி உருவாகணும்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல் பெனிஃபிட், இந்த ரெண்டும் இருந்தால் தான் சேருவாங்க. அடுத்தது இயல்பா அந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகணும், ரெண்டு கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு எதிரும் புதிருமானவங்க சேர்றாங்கன்னா ரெண்டு கட்சி தொண்டர்களும் வேலை செய்ய மாட்டாங்க, ஒன்றா பயணிக்க மாட்டாங்க. அது களத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. அது இந்த அலையன்ஸில் ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் பெனிஃபிட் அண்ட் நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது ஒரு பார்ட்டு. அதுக்கு அடுத்த பார்ட் நான் திரும்ப வரேன். இல்லை, இந்த நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முடிந்து போய்விட்டது. ஏன்னா இன்னைக்கு பாஜகவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவை நாம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதிமுக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் கடந்த காலங்களில் அதிமுகவை எவ்வளவுக்கு எவ்வளோ சிறுமப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிறுமப்படுத்தி பேசுகிறாங்க. அதிமுக என்ற ஒரு கட்சி இன்னைக்கு பெருசாக சிலாகிச்சு பேசுகிறாங்க இல்லையா, ஒரு பெரிய பார்ட்டி அப்படின்லாம். பட் அண்ணாமலை என்ன பண்ணார்னா, தொடர்ந்து அதிமுகவை எந்தெந்த விஷயங்களில் மட்டும் தட்ட முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கட்சியை சிறுமப்படுத்த முடியுமோ, அந்த கட்சியோடைய இன்றைய தலைவர்களை சிறுமப்படுத்த முடியுமோ, அதே போல் அந்த கட்சியோடைய ஐக்கன்ஸை வந்து அவர் கொச்சப்படுத்தி பேசியிருக்கார் அப்படின்ற ஒரு இஷ்யூனால தான் அதிமுக பாஜக கூட்டணி உடைகிறது. ஆனால் இன்னைக்கு அதிமுக தேவை இருக்கிறது, அதிமுகவுடைய இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் அப்படின்றதா பாஜகவுடைய எண்ணம். அதிமுக வளர்ந்து இங்க ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் பாஜகவுடைய எண்ணம் கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளரா அவரை நிறுத்தி அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக பாடுபடுவோம்னு சொல்றாங்க. இடத்தை ஏன் பிடிக்க போறாங்க? ஏன் சொல்றாங்கன்னா, 2016ல இருந்து அதிமுகவை எப்படியாச்சும் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்துல பாஜக வேலை பார்த்தாங்க. அது செய்ய முடியல, மக்கள் அவங்க பக்கம் வரல, மக்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கல. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, இந்த கூட்டணி அமைந்திருப்பது பெருவாரியா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவான ஓட்டர்ஸ் மத்தியில் இது சேர்ந்திருக்க கூடாது, இது தவறான கூட்டணி, இது இனி நடந்திருக்க கூடாது அப்படின்றது தான் வந்து கருத்தாக இருக்கிறது. அது அவங்களுக்கே தெரியுது. அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி அமைவதற்கான காரணம் என்பது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா டேமேஜ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் அப்படின்றது பதிவாகி விட்டது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அப்போ எந்த கூட்டணியில் போனாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. நீங்க 2021 எலெக்ஷன்ல இதே கூட்டணி தான் இருந்துச்சு, மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தானே இருந்துச்சு. இனி அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்னன்னா, நாளைக்கு வக்ஃபு சட்டம் மாதிரி இன்னொரு சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? நாளைக்கு வந்து சிஏஏ மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் அப்படின்னு போட்டு நெருக்கும் போது என்ன இருக்கும்? டீலிமிட்டேஷன்ல இன்னைக்கு என்ன அவங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு அதை பற்றி கேட்கும் போது என்ன நீட்ல அதிமுக டீலிமிட்டேஷன்ல தங்கள் நிலைப்பாடு என்னன்னு அசெம்பிளிலையும் சொல்லிட்டாங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங்ல சொல்லிட்டாங்க. ஏறத்தாழ யுனானிமஸ் தான். டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் தான் அதான் ஏடிஎம்கே ஓட ஸ்டாண்ட். அப்போ அதிமுக இன்னைக்கு அது கேள்வியா கேட்கும்போது அமித்ஷா என்ன சொல்றாரு? ரெண்டு கட்சிகளுக்கு ரெண்டு கருத்துகள் இருக்கு, அதெல்லாம் நாங்க கூடி உட்கார்ந்து பேசுவோன்றாரு. கூடி உட்கார்ந்து பேசுவோம்னு அமித்ஷா கடைசியா எப்ப சொல்லியிருக்காரு? ஒரு பிரச்சனை குறித்து நாங்கெல்லாம் வாங்க பேசுவோம் அப்படின்னு எப்ப சொல்லியிருக்காரு? 5 மாநிலங்கள் ஒண்ணாகும்போது சொல்லலையா அமித்ஷா? இன்னைக்கு ஏடிஎம்கே தேவைப்படுகிறது. ஏடிஎம்கே இல்லனா நம்ம வந்து சைட் லைன்ஸ்ல போயிருவோம் அப்படின்ற கவலைனால இன்னைக்கு அதை செய்கிறார். இந்த அப்படின்னா
எனக்கு நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, பிஜேபி தன்னுடைய இருப்பு கேள்விக்குள்ளாயிடும், தான் வாங்கின ஓட்டை மீண்டும் வாங்க முடியாது. நீங்கள் இன்னொரு விஷயம், ஒரு நெருக்கடியில் பிஜேபி வந்து இப்போவே சேருதுன்னு சொல்கிறீங்க. நான் உங்களை கேட்கறது, அண்ணாமலை தலைமையில் கட்சி வளர்ந்துருச்சு, ஒரு பெரிய எழுச்சி பிஜேபிக்கு வந்துருச்சு, பிஜேபி தலைமையிலேயே ஒரு கூட்டணி அமைக்கிற சக்தி அந்த கட்சிக்கு வந்துருச்சு, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கலையா? அப்போ அதெல்லாம் அமித்ஷா ஏற்றிருந்தால், அதெல்லாம் அமித்ஷா வந்து நினைச்சிருந்தாருன்னா டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அண்ணாமலை கூட இருந்திருப்பார். நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவராக இருந்திருக்க மாட்டார். நயினார் நாகேந்திரன் பிஜேபியோடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு யாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, அண்ணாமலை வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எல்லாமே அண்ணாமலை சொல்கிற ரிப்போர்ட்டை நாங்கள் கேட்டுக்கிட்டு அண்ணாமலை எடுக்கின்ற முடிவு தான் கட்சியுடைய முடிவுன்னு டெல்லியில் அறிவிச்சிருப்பாங்க. சென்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது தான் கிளியராக ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா எந்த மாநிலத்தில் போய் கூட்டணி பேசியிருக்கிறார். ஸோ பிஜேபி வளர்ந்ததுன்னு சொல்றது மித்து, அதை பிஜேபி தலைமையே நம்பலன்றதால அதிமுக இல்லாமல் அதை செய்ய முடியாது, அதிமுக இல்லாமல் இங்க இயங்க முடியாது அப்படின்றது உண்மையான எதிர்க்கட்சியே நாங்க தான் சார். ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சி கிடையாது, நாங்க தான் மக்கள் மன்றத்தில் உண்மையான எதிர்க்கட்சி அப்படின்னு பிஜேபி சொன்னது. அப்போ எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பார் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? கூட்டணி ஆட்சின்றார் இல்லையா, எங்களுடைய தலைமையில எங்களுடைய முதலமைச்சர் கவிதாசனுக்கு பதில் சொல்றது பொருத்தமா இருக்கும். திரு புரட்சி கவிதாசன், அதிமுக மந்திரிகளுடைய ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க செய்த ஊழல் எல்லாம் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்றை வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அது வெளியிட போகிறாங்களா? அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும், ரெட்டை இலையும் அதிமுகவும் டிடிவி தினகரன் தலைமையில் வந்து சேரும் அப்படின்னு தேனியில் போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ணார். இப்போ ஏடிஎம்கே இருக்குது, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவர் போஸ்ட்டில் இல்லை. உண்மையான எதிர்க்கட்சியே நாங்கள் தான், அதிமுக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட இழந்துருச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ ஏடிஎம்கே கிட்ட போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்ற ஒன்றை பல விமர்சனங்களோட சபீர் அணுகியிருக்கிறாரு, சில கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாரு. நீங்கள் பிஜேபி வளர்ந்து விட்டதா சொல்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துருச்சு அப்படின்னு தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்க சொன்னதை டெல்லி நம்பலை, அமித்ஷா நம்பலை, அதனால தான் அண்ணாமலை அமைச்சிட்டு எடப்பாடியை கூப்பிட்டு கூட்டணிக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் பதில் சார்? இந்த மலையேற்ற வீரர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, மலையை நோக்கி ஏறும் பொழுது பின்னோக்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்த்தா அது வந்து படபடப்பு வரும், பயம் வரும், அச்சம் வரும் அப்படின்னு. அதனால் காட்சிகள் மாறிடுச்சு. நெவர் கோ பேக். நீங்கள் வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி திருப்ப முடியாது. எப்படி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று அடிக்கடி சொல்லுவார், அதுதான் நானும் இங்கே உறுதிப்படுத்துகிறேன். அதிமுக என்பது தனி கொள்கையை வைத்திருக்கிற கட்சி, பாஜக என்பது தனி கொள்கையை வைத்திருக்கிற கட்சி. எப்படி இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு ஒருமைப்பாடோடு இருக்கிறோமோ, அது மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு மினிமம் ப்ரோக்ராமை எதிர்காலத்தில் உருவாக்குவாங்க. அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு ஒரு இயற்கையான கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியலில் 2+2=4 என்பது கணக்கு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. சர்க்கரையில் பாலில் சர்க்கரையை கலந்தால் அது ரெண்டும் கூடும் பொழுது அது 2+2=4 என்கிற கணக்கு தோற்று போயிடும், கெமிஸ்ட்ரி தான் ஜெயிக்கும். அதனால் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா கடைசி நேரத்தில் கூட்டணி வைப்பது என்பது ஒரு சிறப்பாக இல்லை என்கிற பழைய உதாரணங்களின் அடிப்படையில் தான் ஓராண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் எல்லாத்தையும் எதிர்த்து ஒருங்கிணைந்து மக்களுடைய குரலாக எதிர்க்கட்சிகள் பணியாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்னும் அட்வான்ஸாக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அண்ணாமலை அவர்களுடைய ஃபைல்ஸை பற்றி சொன்னீங்க. நான் கேட்கிறேன், ரகுபதி அவர்கள் இருக்காங்க, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் அவர் இருக்கும் பொழுது அவர் மேலே லஞ்ச ஒழிப்பு வழக்கு இருக்கிறது, இப்பொழுதும் அப்பீலில் இருக்கிறது. அதனால் அதை வெளியிட முடியாதா? அதே மாதிரி இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி, திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்ட அண்ணாமலை கமலாலயத்து வாசல்ல இருந்து சொன்னாரு, நான் ஏடிஎம்கே அமைச்சர்களுடைய பட்டியலையும் வெளியிடுவேன், அவங்க ஊழல் பட்டியலை மலமலையா நான் வச்சிருக்கிறேன், எல்லா ஆதாரத்தையும் வெளியிடுவேன்னு சொன்னாரு.
அதை இன்னும் இன்னைக்கு தேதி வரலையும் ஏன் வெளியிடல? நீங்க ஏடிஎம்கே டிடிவி கிட்ட போயிடும், இல்ல, எடப்பாடி காணாம போயிடுவாருன்னு சொன்னீங்க சார். இப்ப அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் அவர்கிட்டயே போய் சரணாகதி அடைகிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஓராண்டுக்கு முன்பே அப்படின்னு சொல்றீங்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓராண்டுக்கு முன்பு உங்களை விட்டு போகும்போது என்ன சொன்னார்னா, திமுகவை எதிர்த்து நீங்க சொல்ற பிரச்சனையெல்லாம் அவரும் பேசியிருக்கிறார். திமுக ஆட்சியின் முறைகேடுகள், தவறுகள், அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவரும் விமர்சிக்கிறார். எங்க தலைமையில நாங்க ஒரு வலிமையான கூட்டணியை போட்டு, பிஜேபி இல்லாத கூட்டணியை போட்டு திமுகவை வீழ்த்துவோம்னு சொன்னார். இப்ப அவரால் வேற கூட்டணியை உருவாக்க முடியல, உங்கள்கிட்ட வந்திருக்கிறார். இது ரெண்டும் சந்தர்ப்பவாதம் இல்லையா? இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியும் ஈவன் தோ ஒரு சாதாரண கட்சியாக கூட இருந்தாலும் ஆட்சி அமைக்கணும், முதலமைச்சர் ஆகணும், அமைச்சரவையில் பங்கு பெறணுங்கிற கனவு அவர்களுக்கு இருப்பது யதார்த்தம். அது அரசியல் யதார்த்தம். ஆசை இல்லைன்னா அரசியலே இல்லை. முற்றும் திறந்து போவதற்கு என்ன முனிவனா? அதனால் எடப்பாடியார் முனிவன் கிடையாது, அண்ணாமலையார் முனிவன் கிடையாது, நயனா நாகேந்திரன் முனிவன் கிடையாது, அமித்ஷா முனிவன் கிடையாது. அதனால் அரசியல் என்றால் ஆசைகள் இருக்கணும். ஆசாபாசங்களுடைய வெளிப்பாடு தான் அரசியலை. அதனால தயவு செய்து கட்சி ஆட்சிக்கு வரும் சொல்றதும் நாங்க ஆட்சியை பிடிப்போம் சொல்றதும் ஆசை சார். ஏடிஎம்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில கரை ஏறாது. ஏடிஎம்கேன்ற கட்சியும் ரெட்டை இலையும் டிடிவி தினகரன் வந்து சேரும் அப்படின்னு பேசினார் அண்ணாமலை. என்ன நான் அந்த ஆடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சார். அதிமுகவில் இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல கறந்த பால் மடி திரும்பாது, கருவாடு மீனாகாது என்று வசனம் பேசிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார். நீங்க திரும்ப திரும்ப அருந்த பழமையான வாதங்களை முன்வைக்காதீங்க. அரத பழசுல புதுசு தான் சார். அரசாங்கத்தை நீங்க வந்து காளிமுத்து சொல்றத சொல்றீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி காளிமுத்து சொல்றத சொல்றீங்க, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி பேசுறத கேட்கிறேன். மக்கள் ஆசைப்படுகிறாங்க இல்ல? அதான் சார், நீங்க ஒவ்வொரு நாளும் பழசு தான். நேற்றைக்கு பேசுறது கூட இன்றைக்கு பழசு தான். அதனால நீங்க ரொம்ப பின்னாடி போக வேணாம். மலையேற்ற வீரன் பின்னோக்கி திரும்பி பார்ப்பது முன்னேற்றமா இருக்காது. அந்த அடிப்படையில் நீங்க பின்னோக்கி பார்க்காதீங்க. இனி தமிழ்நாட்டில் மலை ஏறிட்டு இருந்த ஒரு வீரரை இறக்கி விட்டீங்களே சார், பேஸ் கேம்புக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. அதுவும் அண்ணாமலை சார், அண்ணாமலையை மலை ஏறிட்டு இருந்தவரை பேஸ் கேம்புக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, நீங்க சிகரத்தை தொட விடலையே சார். நீங்க அதான் நீங்க வந்துட்டு ஒரு தற்காலிக இளைப்பாறலை வந்து நீங்க கணக்கில் எடுக்கிறீங்க. அதற்கு மேல அவருக்கு சிகரங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறத சீக்கிரத்தில் புரிய வைப்போம். யாரையும் வந்து இறக்கி வைப்பதல்ல பிஜேபி நோக்கம், ஏற்றி வைத்து அழகு பார்ப்பதுதான் பிஜேபி நோக்கம். சரி, நான் பாக்கிட்டேன் சார். ஏற்றி வைத்து தான் அழகு பார்க்கும் பிஜேபி. எப்போதுமே ஏற்றி வைத்து தான் அழகு பார்க்கும். நீங்க பாருங்க, நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையா சார்? அண்ணாமலை இறக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றி வச்சு அழகு பார்க்கறதுக்கு முயற்சி பண்றீங்க. அதான் அவருடைய அறிவிப்பா இருக்கு. நான் திரு பாக்கியோட கோணத்தை வைக்கணும் சார். யாரும் இறக்கல சார், நீங்க யாரும் இறக்கல, நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. யாரும் இறக்கல, ஏற்றி வைத்திருக்கிறோம். இப்போ வந்து பலமுனை போட்டி அப்படின்ற ஒன்று முன்னாடி பேசப்பட்டுச்சு. திமுக ஒரு கூட்டணி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளில வந்த உடனே பல பேர் பல கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாங்க. காங்கிரஸ் அப்படியே திமுகட்டிருந்து வந்துடும், விசிக அங்கேருந்து கிளம்பி வந்துடும், சிபிஎம் வந்துடும், இஸ்லாமிய அமைப்புகள் வந்துடும், பிஜேபியோட இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேவோடு சேருவதற்கு இவங்க தயங்குறாங்க. பிஜேபி கூட்டணியை விட்டுட்டு ஏடிஎம்கே வந்தால் எல்லா கட்சியும் டிஎம்கே விட்டுருந்து பிரிஞ்சு வந்துடுவாங்க அப்படின்னு பல ஆருடங்கள் நம்மளே கூட பேசியிருக்கோம், பலர் பேசியிருக்காங்க. ஆல் இஸ் நாட் வெல் வித் டிஎம்கே அலையன்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் கடந்த ஓராண்டில் கை கூடலை. இப்போ எடப்பாடி அந்த ஒரு கூட்டணி அமைக்க முயன்று அதில் அவரால் முடியாமல் தோற்று போய் இந்த இடத்துக்கு வராரா? பிஜேபி தாங்கள் ஒரு பெரிய கட்சி ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம ஒரு பெரிய அலையன்ஸை லீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்த ஒரு கட்சி அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி வர்றாங்களா? இந்த அலையன்ஸோட டைனமிக்ஸும் இது என்ன இம்பேக்டை எதிர்த்தரப்புக்கு தரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா, இவ்வளோ அவங்க அதிமுக பாஜக உறவு முறிஞ்ச போது இதே ஜெயக்குமாரன் சொன்னார், நான் வந்து எல்லா காலத்திலும் ஜெயிச்சிருந்தேன், அதான் சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போச்சு அப்படின்னு சொன்னார். கேபி முனுசாமி கூட சொன்னார் பல இடங்கள். அதனால தான் பிஜேபி விட்டு வந்தோம் அப்படின்ட்டு அவங்க எப்படி முன்னாடி சொல்கிற மாதிரி இனிமேல் எந்த காலத்திலையும் கிடையாது அப்படின்னு எடப்பாடி சத்தியம் பண்ணார். அது ரைட்டு. அதே மாதிரி பிஜேபி அண்ணாமலை தலைமையில் இருந்த வரையில் அவங்களோட குறிக்கோள் ஒன்று ஃபோக்கஸ்டாக தான் இருந்தார்.
நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கல தெரியல, விசிபிளான பார்ட்டியாக அது வந்துருச்சு. மக்களவை தேர்தல் கூட அவங்க ஒரு சீட்டும் வாங்கலை, ஆனால் அவங்க கணிசமாக தங்களுடைய இருப்பை காமிச்சாங்க. அவங்க தலைமையில் மகத்தான கூட்டணி அப்படிலாம் இல்லைன்னா கூட அவங்களும் ஒரு கூட்டணியை வச்சு கூட்டணி ஆட்சிக்கு அதிமுகவை சம்மதிக்கிற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நேஷனல் லெவலில் தே ஆர் பவர்ஃபுல். தமிழ்நாட்டிலே சொல்றேன், அந்த நேஷனல் லெவலில் ரூலிங் பார்ட்டி, நேஷனல் லெவலில் ரூலிங் பார்ட்டி, அந்த ரூலிங் பார்ட்டிங்கிற ஒரு பலம் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஆனால் அவங்க ஏன் இறங்கி வந்தாங்க நான் நினைக்கிறேன்னா, இப்போ 2019 பிஜேபிக்கு மட்டும் 300 இடங்களுக்கு மேலே கிடச்சிது. ஆனால் இந்த வாட்டி அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு எது வேணும் ஆகலாம், நம்மளும் யாரையும் பகைச்சிக்க வேணாம். நான் ஏன் பாலச்சந்திர சார் முரண்பட்டேன்னா, இனிமேல் அவங்க வந்து இப்போ ஸ்டேட் லெவலில் மற்ற கட்சிகள்லாம் கவுத்துட்டு உடச்சி கிடச்சி இப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க தங்களோட பலத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ பிகமிங் வீக் அட் நேஷனல் லெவல். அடுத்த எலெக்ஷன் பற்றி நமக்கு தெரியாது, யாரை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி வராங்கன்ட்டு. அதனால தான் இப்போ கொஞ்சம் இறங்கி பிஜேபி அதிமுக கூட அனுசரித்து வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் பற்றி நான் ஏன் சொல்ல வரேன்னா, 98 பாஜக ஆட்சி, அதாவது வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியை ஜெயலலிதா கவித்த போது ஒரு ஓட்டு கிரிதார் கோமாங்கோ ஒரிசா சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகும் அவருக்கு குறிப்பிட்ட காலம் வரையில் எம்பியாக இருக்கலான்றதுனால் அவர் போட்ட ஓட்டில் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்தது. அந்த சமயத்தில் முரசொலி மாறன் பார்லிமெண்ட்டில் என்ன பேசினார், வி வாண்ட் கண்டினியூஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், எக்ஸாக்ட் கொட்டேஷன் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சியின் தொடர்ச்சி வேண்டும். அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் பற்றிலாம் பேசலை. இதே முரசொலி மாறன் பிஜேபி அன்டச்சபிள்னு சொல்லியிருக்காரு. பாதி உண்மையை மட்டும் சொல்லக்கூடாது சார். திமுக ஆட்சியை கவிழ்க்கணும், கலைக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் டிமாண்ட் வச்சாங்க. ஆமா, வாஜ்பாய் ஏற்றுக்கொள்ளல. இல்லை, நீங்க திமுக ஆட்சியை கலைச்சாதான் நீங்க ஆட்சியில் இருக்க முடியுன்றப்ப ஆட்சி போனா பரவாயில்லன்னு அவர் வந்தாரு. அப்ப திமுக ஆட்சியை அன்னைக்கு மாநில அரசை கலைக்கிறதுக்கு வாஜ்பாய் ஒப்புக்கொள்ளாத போது வாஜ்பாய் கவர்மெண்ட்டை ஆதரிச்சு ஓட்டு போடுற இடத்துக்கு திமுக போனது. இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது அவங்க 99 தேர்தலில் நீங்கள் சொல்கிறீங்க, 99 தேர்தலில் கூட திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வச்சது, பிஜேபி ஒரு தேர்தல் அறிக்கை வச்சது, தேர்தலுக்கு பிறகு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்தது. கரெக்ட். இப்போ வந்து தேர்தலுக்கு முன்பே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒன்று, தமிழ்நாடும் ஒரு கூட்டணி ஆட்சி யுகத்துக்கு தயாராகிடுச்சு, மக்கள் ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா? போஸ்ட்போல் எலெக்ஷனுக்கு போது உருவாகிற காமன் மினிமம் ப்ரோக்ராம் விட முன்னாடியே உருவாகிற ப்ரோக்ராமுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகம். இன்னும் நாளைக்கு ஒரு வருஷம் களத்தில் இருந்து போராடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தர்ணா போராட்டம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் இதாக பண்ணாங்கன்னா பிஜேபி அதிமுக ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு எடுத்து புரிஞ்சுக்கலாம்ல. தேர் இஸ் எ காமன் பிளாட்ஃபார்ம்னு உருவாக்கப்படும்ல, அதுதான் நம்ம பார்வை. ஓகே, திரு பாலச்சந்திரன், அதிகார அழுத்தம் வெற்றி கண்டிருக்கிறதா? உருட்டல், மிரட்டல், அரட்டல் இதிலெல்லாம் மீறி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஏடிஎம்கே பல கட்டங்களில் சொல்லி வந்துச்சு. இன்றைக்கு அதற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறதா அல்லது பிஜேபி வந்து இறங்கி வந்திருக்கிறதா? இது வந்து ஒரு இயற்கையான கூட்டணியா அல்லது பொருந்தா கூட்டணியா? கூட்டணி அப்படின்ற ஒன்று 4-3 கூட்டணி தமிழ்நாட்டில் வரப்போதா இல்லை இருமுனை போட்டின்ற ஒன்று கூர்மை அடைய போதா? இல்லை, இருமுனை போட்டி இல்லை. ஏன்னா விஜய் இருக்கிறாரு, அவர் தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பாக்கி அவர்களே கரெக்டாக சொன்னார், அதைத்தான் நானும் சொல்கிறேன். 2 பேருக்கு இடையில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை. பாக்கி என்ன சொன்னார்னா, இன்றைக்கி பிஜேபி முந்தி மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் இன்றைக்கி யாரையும் கலைக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதாவது புலி பதுங்குது எதுக்கு, பாயறதுக்கு தானே. அதனால் என்றைக்கு ஸ்ட்ராங் ஆகுங்களோ அன்னைக்கு வந்து எல்லாரையும் கலைப்பாங்க, அவங்களுடைய குணம் அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத பாக்கி அவர்களும் அழுத்தமாக சொல்லிட்டாரு. இந்த கூட்டணி வலிந்து பெறப்பட்ட ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி வந்து பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஏடிஎம்கே இல்லாமல் ப்ரெசன்ஸ் கிடையாது. விசிபிள் ப்ரெசன்ஸ் 4 எம்எல்ஏ வந்திருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே அவங்களால வந்து 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது. அப்போ ஏடிஎம்கே கூட்டணி தேவை. அப்போ அந்த ஏடிஎம்கே கூட்டணியை வந்து இன்றைக்கி வந்து சாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்னபடி இன்றைக்கு இபிஎஸ் வெற்றி பெற்றது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதனால் இவர் ஓபிஎஸ் வரல, தினகரன் வரல, சசிகலா அம்மையார் வரல, அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கோங்கிற எந்த ப்ரெஷரில் உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொன்னார், என்டிஏ ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார்.
மறுபடியும் கேள்வி கேட்கப்பட்டது. கேட்கப்பட்ட கேள்விக்கு திரும்பவும் தெளிவாக சொன்னார், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொன்னார். ஏடிஎம்கே திரு செல்லூர் ராஜிலிருந்து ஆரம்பித்து முன்னாள் அமைச்சர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டு கலாச்சாரத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கலாம் நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இன்றைக்கி வந்து ரெண்டு கூட்டணிகள் மட்டும் அமையாது. நிச்சயமாக விஜய் தனித்து நின்று கொண்டிருக்கிறார். விஜய் தனித்து நிற்பதற்கு நான் ஏற்கனவே காரணம் சொல்லிவிட்டேன். இவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. திமுகவுடைய ஓட் பேங்கை குலைக்கணும், இவங்களால் முடியாது. அதுக்கு விஜயை வந்து துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவார்கள், முயற்சி செய்வார்கள். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு. ஏன் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வச்சு பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே கெட்டு போனாலும் அது தப்பு. ஆனால் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது, எந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்களா? அங்கே எப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு மீறல்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்காங்களா? அதனால் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு மீறல் நடந்ததுன்னா அதை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறவரா முதல்வர் இல்லை. அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய ஆறுதல். ஆனால் மற்ற மாநிலங்களில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு அட்டாக் நடந்ததுன்னா 10 நாட்கள் பிரதமரே மௌனம் காப்பார், 10 நாளைக்கு அப்புறம் பேசுவார். அவங்க மேலே தாக்குதலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை எல்லாரையும் சமமாக பார்த்துக்கணும். ஏன் முதல் நாளே பேச முடியல? மேலே உச்சியில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க அதுதான் முக்கியம். தவறே இல்லாத ஆட்சியும் கிடையாது, தவறே இல்லாத மாநிலங்களும் கிடையாது, தவறே இல்லாத நாடுகளும் கிடையாது. ஆனால் மேலே இருக்கிறவங்க சரியாக இருக்கணும், சில விஷயங்களில் விட்டு கொடுக்காதவங்களா இருக்கணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழகத்துக்கு இன்றைக்கி நம்பிக்கை இருக்குது. இவங்க வந்தாங்கன்னா எந்த நம்பிக்கை இருக்கும்? பிஜேபி ஆடுற மற்ற மாநிலங்களை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இபிஎஸ் திட்டவட்டமாக இழுத்து வரப்பட்டிருக்கிறார் இந்த கூட்டணிக்கு என்பதுதான் உண்மை. அதில் சந்தேகமே கிடையாது. அவரை வச்சுக்கிட்டே பேசிட்டாங்க, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான். அவர் தான் பெரிய கட்சி, அவர் தலைமையில் தான் நடக்கும்னு சொல்கிறவங்க இந்த கூட்டணியை பற்றி ஒரு வார்த்தை இபிஎஸ் வந்து அந்த மேடையில் பேச அனுமதிக்கலை. இது எதை காட்டுது? நாங்கள் டாமினண்ட்டாக இருப்போம், பின்னாடி இருந்து வயர் வச்சு இழுத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் காட்டுது. இது அதிமுகவை பலவீனப்படுத்தும் மிகப்பெரிய முயற்சி இன்று நடந்தது. இதுதான் உண்மை. சபீர், உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், நாடாளுமன்ற நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆளுமை அப்படின்ற ஒரு சொல் வந்து பிரபலமாச்சு, ஒரு பிராண்டிங் நடந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை அப்படின்ற ஒன்று இன்றைய நிகழ்வு அவரை வைத்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. மற்றவர்கள் ஏடிஎம்கே என்ன மாதிரி கூட்டணி அமைக்கும், ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சால் அதில் எப்படி இருக்குன்றதை வந்து இன்னொரு கட்சி தலைவர் பேசுகிற ஒரு போக்கை பார்க்குறோம். இன்னொன்று சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும்? இல்லை, இன்னைக்கு வந்து எந்த இடத்துல எடப்பாடி ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இதெல்லாம் வந்து அதிமுகவுடைய இன்டர்னல் இஷ்யூஸ், அதிமுகவுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் பாஜக தலையிடாது அப்படின்னு ஒரு பப்ளிக்காக கமிட் பண்ண வச்சுட்டாரு. அப்போ அந்த இடத்துல அவருடைய பொசிஷனை வந்து அவர் சேவ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத பார்க்குறேன். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கலாம், சில விஷயங்கள் சொல்லியிருக்க தேவையில்லை. இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருக்கும். அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே வந்து நாளைக்கு நாம் வேலை பார்த்தா யாரோ பிஜேபியில் அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் உருவாகும். அப்போ இதற்கெல்லாம் வந்து கட்சி தயாராக இருக்கிறதா, கட்சி தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்களா, தமிழ்நாடு இதற்கு தயாராக இருக்கிறதா அப்படின்றது. நீங்கள் பிஜேபியில் ஒரு எம்எல்ஏ வந்தாலும் டெபுட்டி சிஎம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும், இல்லைனா சிஎம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். நீங்கள் சொல்ல முடியாது என்ன பண்ணுவாங்க பிஜேபின்னு சொல்ல முடியாது. அப்போ பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி என்னென்ன மாதிரியான அரசியலை கையாளுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தானாக ஒரு அச்சம் என்பது உருவாகிறது. இந்த கூட்டணி அப்படின்றது தமிழக நலன் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கா இந்த முடிவுகள், தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி இருக்குது, பொலிட்டிக்கல் பல்ஸ் அந்த பேஜில் வந்து இரட்டை இலை விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்க போகுது, ஹைகோர்ட் அதுக்கு அனுமதி கொடுத்துருச்சு, இரட்டை இலை யாருக்குன்றதை முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு காலையில் ஒரு செய்தி. ஆனால் அதில் வந்து எந்த தேதியில் விசாரணை நடக்க போகுது, எந்த தேதியில் இது பண்ண போகிறாங்கன்னு எதுவும் இல்லை. ஒரு அரசியல் ஒரு நுட்பமாக அது வந்து ஒரு செய்தி வருது. என்ன காரணத்தினால இவங்க சேர்ந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்களா? கரெக்ட், அதுதான் கேள்வி. அதாவது இந்த கூட்டணி அமித்ஷா வேணும்னா நேச்சுரல் அலைன்ஸ்னு சொல்லலாம், இபிஎஸ் வேணும்னா அதை வந்து மௌனமாக இருந்து நேச்சுரல் அலைன்ஸ் சொல்லலாம்.
கூட்டணி சேர்ந்த பிறகு அதை ஜஸ்டிஃபை பண்ணி தானே ஆகணும். அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை, 26லயும் இல்லை. அதுக்கு தான் 1 இயர் இருக்கு. ஜஸ்டிஃபை பண்ண 1 இயர் இருக்கு. அப்ப இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அந்த 1 இயர் அப்படினு இருக்கு இல்லையா? அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்கான 1 இயரா அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் அதே வந்து அதிமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும். நாளைய தினம் பாஜக செய்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிமுக பழியும் பாவத்தையும் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு வலிமையான கூட்டணின்னு நீங்க சொல்றீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி வந்து ஏடிஎம்கே உடைய முன்னாள் தோழர்கள் ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை இவங்க எல்லாரையும் இன்டர்னல் இஷ்யூ இதுல வந்து நீங்க என்னை வந்து கம்பல் பண்ணாதீங்க அப்படின்றதுல அவர் ஸ்கோர் பண்ணிட்டார். ஆனா இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏடிஎம்கேன்ற ஒரு பெரிய கட்சி இதற்கு சம்மதிப்பது, கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்கிறதுன்ற ஒன்றும், ஏடிஎம்கேவால் பிஜேபியை தவிர்த்துட்டு அவங்க நினைச்சபடி ஒரு கூட்டணியை, இப்போ டிஎம்கே கூட்டணி உடைச்சல் வரப்போகுது, விரிய போகுது, இதெல்லாம் நிறைய பேசப்பட்டதில்லை. அது எதையுமே செய்ய முடியாமல் போனது எதனால? அதில் அவங்களால ஸ்கோரே பண்ண முடியல. இல்லை, இங்கே நீங்கள் பாஜகவால் ஒரு நெரட்டிவே அவங்களால கிரியேட் பண்ண முடியல. ஏடிஎம்கே கேட்குறேன்னா ஏடிஎம்கேவாலையும் ஒரு நெரட்டிவை கிரியேட் பண்ண முடியல. நீங்கள் ஏடிஎம்கே உடைய ஸ்பேஸை தான் பிஜேபி பயன்படுத்திட்டு இருக்கு. ஏடிஎம்கே திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த இடத்த தான் பிஜேபி கையில் எடுத்திருக்கு. பிஜேபி கையில் எடுத்து கூட பிஜேபியால் பெரிய அளவுக்கு அதை வந்து அந்த சப்போர்ட்டை வந்து உருவாக்க முடியல. பாஜக மீது இருக்கக்கூடிய அந்த பார்வை அப்படின்றது தமிழகத்தில் முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. அதை அவங்களால வந்து சரி பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஊழலை பற்றி அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். இன்னைக்கு ஊழல்ல பெரிய அளவுக்கு வந்து பயனடைந்த ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. அது நீங்கள் எலக்டோரல் பாண்ட்ஸாக எடுத்துக்கோங்க, இடி கேஸஸாக எடுத்துக்கோங்க, இன்கம் டேக்ஸ் ரேட்டாக எடுத்துங்க, சிபிஐ கேஸாக எடுத்துங்க. நீங்கள் ஊழலில் யாராச்சும் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு போயிருக்காங்களா அப்படின்னா சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க. எல்லோரும் பாஜகவில் போய் இணைந்திருப்பார்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் அப்படின்னு பாஜக பேசுவதே ரொம்ப அபத்தமானது. நீங்கள் எலக்டோரல் பாண்ட்ஸ் என்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து பாஜகவுடைய அக்கௌண்ட்ஸில் போயிருக்கு. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் என்பது பாஜகவுடைய எலெக்ஷன் ஃபண்டாக வருகிறது, டொனேஷனாக வருகிறது. 80% டொனேஷன் வந்து பாஜகவுக்கு தான் போயிருக்கு. யார் அந்த டொனேஷனை கொடுக்குறாங்க, எப்படி அந்த டொனேஷன் வருது அப்படின்றத வெளியே சொல்லாத ஒரு கட்சி ஊழலை ஒழிக்க போகிறது அப்படின்னா எப்படி தமிழக மக்கள் நம்புவாங்க? ரெண்டாவது, உங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனைகளில் குறிப்பாக மொழி பிரச்சனை, லாங்குவேஜ் இஷ்யூ. அவங்க என்ன சொல்றாங்க, லாங்குவேஜ் இஷ்யூலாம் வந்து இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து திமுக வந்து இங்க அவங்களுடைய மிஸ்கவர்னன்ஸை டைவர்ட் பண்றதுக்காக பேசுறாங்க அப்படின்னு. அது எப்படி டைவர்ட் பண்றதுக்காக பேசுவாங்க? ஏடிஎம்கே பேசிருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசிருக்காரு. முக்கியமான பிரச்சனை அது. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த பிரச்சனையை பேசியிருக்காரு. சமக்கர சிக்ஷா அபியான்ல பணம் தராது கண்டிச்சிருக்காரு. இல்ல, நீங்க அதெல்லாம் பேசுறாரு. இப்ப பிஜேபி கூட்டணியில இருக்கும்போது அது பேசுவாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப டீலிமிட்டேஷன்ல திமுக மட்டுமா பேசியிருக்கு? சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், முதலமைச்சர்கள் எல்லாரும் பேசியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல வந்து பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது அதிமுகவையும் பாதிக்கும். அது தமிழக நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்காது. எனக்கு ஏன்னா நீங்கள் பேசலாம், போகிற இடத்துல நீங்கள் தமிழை பேசலாம், திருக்குறளை பேசலாம், நீங்கள் என்ன வேணால் பேசலாம். பட் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது பாஜக தமிழகத்தை வஞ்சித்து இருக்கிறது அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் பாஜக மீது இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அதை மாற்ற இவங்க ஒரு வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால இதை வந்து தன்னோட தொண்டர்களையும் கன்வின்ஸ் பண்ணி பாஜக மீதான நெகட்டிவையும் பாசிட்டிவ் ஆக்கி போன தேர்தலில் சாதிச்சதை விட அதிகமாக சாதிச்சிட முடியும். அதுக்கான ஸ்கோப் இன்னைக்கு இருக்கா? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபியோடைய சப்போர்ட் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளால ஓரளவுக்கு வந்து திமுகவை நெருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இடி, ஐடி எல்லாமே வரும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த இடி, ஐடி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்காலில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது இருக்கும். இதற்கு காலையில பால்காரர் வர்றது மாதிரி இவங்க வந்து ஒரு வருவதற்கான அரசியல்வாதிகள் வந்து காலைல 6 மணிக்கு இப்போ வந்து இடி வந்திருக்கா, ஐடி வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ இல்லை, அதெல்லாம் நடக்கும். அந்த விஷயங்கள் மற்ற மாநிலங்களில் என்னென்ன நடக்கிறதோ இங்கேயும் நடக்கும், ரொம்ப அக்ரெசிவாக நடக்கும். குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு தேர்தல் ஒரு 3 போட்டி 4 முனை போட்டி அப்படின்னா 5 முனை போட்டி அப்படின்னாலும் திமுக தான் வந்து முன்னிலை பெறும், திமுகவுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படின்னும் போது திமுகவை வீக்கன் பண்ணணும் அப்படின்றது பிஜேபியோட ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது. 2026 திமுகவை நீங்கள் வீக்கன் பண்ணீங்கன்னா 29
பாஜகவுக்கான ஒரு வாய்ப்பு என்பது தமிழகத்தில் உருவாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிறது. ஒரு லாங் டேர்ம் பிளானை பற்றி அமித்ஷா அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசியிருப்பார். ஒரு லாங் டேர்ம்கான கூட்டணி அப்படின்றது. 26 அப்படின்றது ஏடிஎம்கேக்கான விஷயங்கள், அதுக்கு நாங்கள் விட்டுறோம். 29 அப்படின்றது பிஜேபிக்கு நீங்கள் வரணும், பிஜேபியோட நீங்கள் இருக்கணும், நீங்கள் அதிமுகவால் அடையக்கூடிய எல்லா பயன்களும் பிஜேபி அனுபவிக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு லார்ஜர் குவெஸ்டின்ல ஒரு டீலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைவு பார்வை அதுதான். இது வந்து இவ்வளோ நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இது கள்ள கூட்டணி அப்படின்னு. இன்னும் அது கள்ள கூட்டணி இல்லை, நாங்கள் நல்ல கூட்டணின்றதை அதிமுகவுடைய தலைவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அதில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து தன்னை எதிர்கட்சியாக சொல்லிக்கிட்டு இருந்து நாங்கள் தான் பெரிய கட்சி, இத்தனை ஆண்டுகள் வந்து திராவிடத்திற்கு எதிரான ஒரு அரசியலை தான் பாரதிய ஜனதா கட்சி பேசிக்கிட்டு இருந்துச்சு. குறிப்பாக அண்ணாமலை பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர்களுடைய பலவீனம் என்பது தான் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணியில் வச்சு தான் தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்க முடியும், தேசிய தலைமை நம்புகிற அளவுக்கு தான் பாஜக வளர்ந்துருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இன்னொரு விஷயம், அதிமுக இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் இன்றைக்கி எல்லா செய்தி சேனல்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பற்றிய ஒரு விவாதத்தில் எங்கேயுமே அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இது அவ்வளோ ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்ல, அதிமுகவுக்கு நல்ல முடிவு அப்படின்னா இது பகிரங்கமாக வந்து பிரபலப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை கூட இவங்க வெளிப்படையாக பேச தயாராக இல்லை அப்படின்றது தாங்களே அது வந்து பலவீனப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது பிஜேபி டெல்லியிலேருந்து இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் இது தொடர்பாக அதில் கூட்டணி ஆட்சி அப்படின்றத மறுபடியும் வலியுறுத்துறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the distribution of seats and allocation of ministries post election will be finalized in consultation with alliance partners at an appropriate time. அப்போ ரொம்ப கிளியரா வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருக்கு என்ன இலாக்கா பிறகு பார்த்துப்போம். பட் in principle ADMK has agreed to it. In principle it will be கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி in principle ADMK has agreed to it. Correct. But ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், போஸ்ட் அலையன்ஸ் தானே, எலெக்ஷனுக்கு பிறகு தானே, தேர்தலுக்கு பிறகு. தேர்தல்ல பிறகுன்னு சொல்லல, அப்ராப்ரியேட் டைம் எத்தனை சீட்ன்றது தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ண போறாங்க. தேர்தல்ல நம்பர்ஸ் வரலனா அது பேச்சே இல்லன்றார். ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், அப்படியே ஒரு தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்கு ஒரு சீட்டும் வரல, பிஜேபி கேண்டிடேட் தன் பேரும் அவுட்டு, தோத்து போறாங்க. ஏடிஎம்கே கணிசமான வெற்றி பெற்றுனா எப்படி பிஜேபிக்கு அமைச்சர்கள் கொடுப்பாங்க? இது ஒரு யுகம் தான். ஏடிஎம்கே தொண்டர்களை பிஜேபி வேலை செய்யாதீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் அப்படி இது ஏடிஎம்கே தொண்டர்களை பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்ல வர்றீங்க. நான் காரணத்தை சொல்றேன். அதிமுக எதுவும் ஜெயிக்காது, பாஜக அதிகமா வந்துச்சுன்னா அதுவே சிஎம் ஆயிடுமா? அலோகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்றது என்ன? allocation of ministries அப்படி இல்ல, the question won't arise. பிஜேபி எம்எல்ஏவே இல்லனா என்ன பண்ணுவீங்க? முடிக்க வச்சிருங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றேன். இவர் சொன்னது எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன் ஒரு விஷயம். இல்ல, I take a cue from ஷபீர். ஒரு பாயிண்ட், நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் வேற, ரீஜனல் பெர்ஸ்பெக்டிவ் வேற. 80 மக்களவை தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து போட்டியிட்ட போது மகத்தான வெற்றி பெற்றார். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது தோல்வி அடைந்தார். கலைஞர் கருணாநிதிக்கு தலைமையிலான திமுக அதிகமான இடங்கள் பெற்றது, 2 தான் ஏடிஎம்கே போச்சு. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் தோற்று போச்சு. பெர்ஸ்பெக்டிவ் வேற. 99 மக்களவை தேர்தல் பிஜேபி அலைன்ஸ் நல்ல வெற்றி, திமுக அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, முரசொலி மாறன் உட்பட பல. ஆனால் 2001 சட்டப்பேரவை தேர்தலில் ஃபெயிலியர். ஸோ தேசிய பார்வை வேற, மாநில பார்வை வேற. அந்த விஷயத்தில் தேசிய கட்சிகளோடு மாநில கட்சிகள் எப்படி இணங்கி போக வேண்டும் என்று பார்க்க வேண்டும். சூழலை ஒட்டி மாறும். நிறைவு செய்யலாமா? 2 பேரோட கருத்தை கேட்டுறேன். புரட்சி கவிதாசன், உங்க நிறைவு பார்வை, அடுத்து பாலச்சந்திரன் சாரோட பார்வையோட நிறைவு செஞ்சலாம். சுருக்கமா உங்க பார்வை. அதாவது நிறைய யூகத்தின் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள்லாம். அதில் வந்துட்டு பேச வேண்டியவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பேச வேண்டியவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். இப்போ கூட நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள் வந்து நிபந்தனை அடிப்படையில் நீக்கப்பட்டதாக ஒரு செய்திகளை கேசியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அப்படி இல்லை. 3 ஆண்டு காலத்தில் தலைவர்கள், புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது அமைப்பின் விதி. கடந்த 6 மாதமாக அமைப்பு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். மாவட்ட தலைவர் தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது. ஜேபி நட்டா வந்து எவ்வளவு நாளா இருக்கிறாரு? அகில இந்திய தலைவரா இருக்கிறவங்க மந்திரியா இருக்கிற நடைமுறை இருந்ததா? அகில இந்திய தலைவரா அமித்ஷா இருக்கும்போது மந்திரியா இருந்தாரா அவரு? இல்ல இல்ல,
இல்லங்க, இதெல்லாம் அமைப்பு- ஆளுக்கு ஒண்ணு அமைப்பு வளையும் தேர்தல் சார். நடந்துகிட்டு இருக்கு. 2 டேர்ம் இருக்க கூடாதுன்னு ஏதா இருக்கா? மாநிலங்களவை அண்ணாமலை வந்து தேர்தல் மீண்டும் நிக்க கூடாதுன்னு ஏதா இருக்கா? இல்ல அப்படி இல்ல 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 சார், எல்லாமே சப்ஜெக்ட் டு பைலா தான் சார். பைலா படி அப்படி எல்லாம் பைலா வந்து என்ன ஒருத்தர் பிரிவென்ட் பண்ணுதா? அண்ணாமலை 2 டேர்ம் இருக்க கூடாதுன்னு சொல்லுதா சார்? சார் அப்படி இல்ல சார். இன்னைக்கு வேட்புமனு ஒருவர் மட்டும் தான் தாக்கல் செஞ்சிருக்காரு. யாரும் போட்டி போட வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? நேற்றைக்கு வெளிப்படையா வேட்புமனு தாக்கலுக்கு என்ன தகுதி வேணும் வானதி சீனிவாசன் வெளியில வந்து சொன்னார், ஏங்க யாருமே நாமினேஷன் தாக்கல் பண்ணலையான்னு. மேல யார சொல்றாங்களோ அவங்க தான் தாக்கல் பண்ணுவாங்கன்ட்டாங்க. கட்சி தேர்தல் எப்படி நடக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பாக்குற மக்களுக்கும் தெரியும். அப்படியெல்லாம் இல்ல. அண்ணாமலை ஏன் சார் நிக்கல? சார் அண்ணாமலை ஏன் நிக்கல? நாமினேஷன் அவர் ஏன் ஃபைல் பண்ணல? எனக்கு வேட்புமனுக்கு வந்து சார் இல்லங்க, அப்படி இல்லங்க. ஃபைல் பண்றது பண்ணாத அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதே போய் நிர்பந்தப்படுத்துறீங்க. நீங்க ஏன் சார் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? ஓகே சார். ரைட் பர்சன் இன் தி ரைட் டைம். சரியான நபர் சரியான நேரத்தில் தேர்ந்தெடுக்கிறது கட்சியுடைய கடமை. ஓகே, நன்றி சார். ஹலோ, நன்றி. அதனால ரைட் பர்சன் இன் தி ரைட் டைம், அவ்வளவுதான். ஓகே, அதான் அளவுகோல். ஓகே. திரு பாலச்சந்திரன் சார் நிறைய பார்வை முடிச்சிடலாம். சரியா சொன்னாரு. தேசிய பார்வை, ஆமாம், பாக்கி அவர்கள் சொன்னார் தேசிய பார்வை வேறு மாநில பார்வை வேறுன்னு கரெக்டாக சொன்னார். இந்த மாநிலம் எதை பார்க்கும்? மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது 6 தரம் வர்ற பிரதம மந்திரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஒரு தரம் கூட போக மாட்டார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 92 மார்க் வாங்கின ஒரு பொண்ணு வந்து சிபிஎஸ்சி பேசிஸில் வந்து நடக்கிற ஒரு பரீட்சையில் ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் 92% வாங்கினவங்க சிபிஎஸ்சி பேஸில் நடக்கிறதுல பாஸ் பண்ண முடியல அப்படிங்க. நான் பேசி முடிச்சுக்கிறேங்க. நீங்கள் பேசும்போது நான் தலையிடல. அடிப்படை நாகரிகம். நான் பேசும்போது நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் பேசும்போது நான் தலையிடல. தயவு செய்து என்னை பேசி முடிக்க விடுங்க. பிரதமரா வரக்கூடாதுங்கிறீங்க. கெட் அவுட் மோடி சொல்லுவீங்க, கருப்பு பலூன் விடுவீங்க. பார்லிமென்ட் எலெக்ஷன்ல 11 முறை வந்தார் சார். அப்பவும் மக்கள் ஓட்டு போடல சார். அடுத்த பாயிண்ட் போவோம். 11 முறை தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்தாரு. பார்லிமென்ட் எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போடல. ஒரு நிமிஷம். புரட்சி கவிதாசன் அவர்களே, உங்களுடைய கவிதைகளை கேட்பேன், புரட்சிகரமான வார்த்தைகளை கேட்பேன். ஆனால் இடையில் குறுக்கிடுவது நாகரிகம் அல்ல. நான் சொல்றது பிரதம மந்திரி அந்நியாரம் 11 வந்தவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு தரம் கூட பார்க்கல. இவர் திரும்ப திரும்ப வந்து பொய்களை சொல்லக்கூடாது. எதிர்கட்சியாக இருந்தபோது இங்கே வராதுன்னு சொன்னாங்க. ஏன் வராதுன்னு சொன்னாங்க? எங்களுடைய நலனை காப்பாற்றலைன்னா நீ வராதுன்னு சொன்னாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், அதுதான் புரோட்டோக்கால். அதை கரெக்டாக பண்ணாங்க. இவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரல. மும்மொழி திட்டம் தான் இந்தியாவிலேயே பெரிய திட்டம், அதை நீங்கள் சரியாக செஞ்சுக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து தமிழ் டீச்சர்ஸுக்கு வந்து டெம்பரரியாக போடுறாங்க. கேட்டால் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை, கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து இது ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்குது, மற்ற மொழிகளில் கிடையாது. இது மாதிரிலாம் வரிசையாக நடக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. மாநில பார்வை வேறு, தேசிய பார்வை வேறு. மாநில பார்வை மாநில மக்களுக்கு நன்மை இருக்கின்றதா என்றுதான் பார்க்கும். இந்த பிஜேபியினால இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அடிப்படை நன்மைகள் இல்லை அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க. இதனால தான் சொல்றேன், அவங்க கூட போய் சேர்ந்து இவங்களும் தங்களுடைய ஆதரவை அதிமுக இன்னும் இழக்க போறாங்க. வணக்கம். நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. நிறைய பார்வைகளை பேசியிருக்கிறோம். நாளையும் விவாதிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.